பாடங்களை நாம் படிக்க போகிறோம். ஜெபத்தோடு கூட நாம் இன்றைக்கு இவருடைய பாடத்துக்கு கடந்து போக இருக்கிறோம். நம்ம இதில் இருக்கிற ஐயா பாஸ்டர் கென்னடி மார்டின் அவங்க நமக்காக ஜெபம் பண்ணுவாங்க. நாம் பாடத்துக்குள்ள கடந்து போவோம். ஜெபம் செய்வோம். கிருபையுள்ள ஆண்டவரே, அன்பின் இரக்கமும் மன உருக்கம் மன்னிக்கிறவருமாகிய தேவனே, இந்த மாலை வேளையிலே இரவு வேளையிலே உங்களுடைய பிள்ளைகளாகி நாங்கள் ஒன்றாக கூடி ஆண்டவரே இந்த 3ஆம் காலாண்டின் பாடத்தை துவங்க இருக்கிறோம். பரலோகத்தின் தேவன் இந்த காலாண்டின் பாடத்தின் மூலமாக நாங்கள் என்ன பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீரோ அந்த பாடங்களை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எங்களுக்கு கற்றுத்தர வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அவ்விதமாக இந்த நாளிலே இந்த முதல் பாடத்தினுடைய அறிமுகத்தை, முதல் பாடத்தினுடைய துவக்கத்தை துவங்கத்தக்கதாக திறமையான போதகர் மூலமாக இந்த நாளிலே எங்களுக்கு வெளிப்படுத்த இருக்கிற இதற்காக நன்றி செலுத்துகிறோம். அவரை மறைத்து உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் வெளிப்பட வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆழமான காரியங்களை நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும். நாங்கள் இன்னும் இடத்துல கற்றுக்கொள்கிற சிறு பிள்ளைகளை போலவே இருக்கிறோம் சுவாமி. எங்களை வெறுமைப்படுத்துகிறோம், தாழ்த்துகிறோம். இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக உங்களுடைய சமூகத்துல வருகிறோம். இந்த நாளிலே இந்த ஜூம் இணைப்பிலே கூடியது நாங்கள் நல்லதென்று கண்டுணரத்தக்கதாக தேவரீர் எங்களோடு நீர் பேசினீர் என்பதை நாங்கள் உணரக்கூடிய விதத்திலே திரும்பி செல்கிற பிள்ளைகளாக இருக்க நாளுடைய பாடம் அமைய கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆரம்பம் முதல் முடிவு பரியந்தம் உங்களுடைய பிரசனம் எங்களை ஆட்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் இவைகளை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். இந்த நேரத்தில் நம்ம ஒரு பாடலை கேட்போம். பாஸ்டர் எட்வின். இந்த வேளையில நமக்கு விசேஷ பாடல் சிஸ்டர் பூங்கோதை அவர்கள் பாட இருக்கிறாங்க. சிஸ்டர் பூங்கோதை அவர்களை நான் இந்த வேளையில வந்துட்டாங்க. சிஸ்டர் பூங்கோதை, நீங்க இந்த வேளையில விசேஷ பாடலை பாடுவதற்காக உங்களை அழைக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பாடலை தேவன் நாம் மாத்திரம் மகிமைப்படுத்தும். யாவருக்கும் நன்றி தெரிவித்துக் என் ஜீவன் எனதல்ல உம் சுவாசமே, என் சுவாசம் நீரல்லவோ. என் ஜீவன் எனதல்ல உம் சுவாசமே, என் சுவாசம் நீரல்லவோ. எனக்கு இருக்கின்ற என் ஆசி செல்வங்கள் எல்லாம் எனதல்ல உமதல்லவோ. எனக்கு இருக்கின்ற என் ஆசி செல்வங்கள் எல்லாம் எனதல்ல உமதல்லவோ. இதுவே இதுவே என் தேவன் நேசம், இதுவே இதுவே என் அன்பர் பாசம், இதுவே இதுவே என் தேவன் நேசம், இதுவே இதுவே என் அன்பர் பாசம். எனக்காக என் தேவன் செய்த நன்மை பல உண்டு, எனக்காக என் தேவன் செய்த நன்மை பல உண்டு. எதை சொல்லி நான் பாடுவேன், சொல்ல வார்த்தை இல்லை என பாடுவேன். எதை சொல்லி நான் பாடுவேன், சொல்ல வார்த்தை இல்லை என பாடுவேன். இதுவே இதுவே என் தேவன் நேசம், இதுவே இதுவே என் அன்பர் பாசம், இதுவே இதுவே என் தேவன் நேசம், இதுவே இதுவே என் அன்பர் பாசம். என் ஜீவன் எனதல்ல உம் சுவாசமே, என் சுவாசம் நீரல்லவோ. என் ஜீவன் எனதல்ல உம் சுவாசமே, என் சுவாசம் நீரல்லவோ. உனக்காக உன்னேச உதிரம் உயிர் தந்தார், உனக்காக உன்னேச உதிரம் உயிர் தந்தார். உனக்காக உன் தேவனே உடல் உயிர் தந்து பலியானாரே. உனக்காக உன் தேவனே
உடல் உயிர் தந்து பலியானாரே. இதுவே இதுவே என் தேவன் நேசம், இதுவே இதுவே என் அன்பர் பாசம், இதுவே இதுவே என் தேவன் நேசம், இதுவே இதுவே என் அன்பர் பாசம். என் ஜீவன் எனதல்ல உம் சுவாசமே, என் சுவாசம் நீரல்லவோ. என் ஜீவன் எனதல்ல உம் சுவாசமே, உம் சுவாசம் நீரல்லவோ. நமக்காக ஒரு நேசர் உருவாக்கும் நம் தேவன், நமக்காக ஒரு தேசம் உருவாக்கும் நம் தேவன், வரப்போகும் நாளல்லவோ. தேவனோடு இணைகின்ற இனிதல்லவோ, வரப்போகும் நாளல்லவோ. தேவனோடு இணைகின்ற இனிதல்லவோ. என் ஜீவன் எனதல்ல உம் சுவாசமே, என் சுவாசம் நீரல்லவோ. என் ஜீவன் எனதல்ல உம் சுவாசமே, என் சுவாசம் நீரல்லவோ. ஆமென். நல்லதொரு பாடலுக்கு ஆண்டோடைய நாமத்துல அருமையான சகோதரிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரத்துல நம்ம மத்தியில ஒரு சிறுவன் இருக்கிறார். அவருடைய பேரு ஜோசுவா விமல். அவங்க இப்போ இந்த நம்ம கடந்த காலாண்டு 13 வார மனப்பாட வசனங்களை நமக்கு சொல்ல இருக்கிறாரு. ஏற்கனவே ஒரு இடத்துல சொல்லி முதல் பிரைஸ் வாங்கியிருக்காரு. இன்றைக்கு இங்கே சொல்லி அந்த பிரைஸை நமக்கு கொடுத்துட்டு போக போறாரு. இல்ல ஜோசுவா, கொடுத்துருவீங்களா? ஓகே, வெரி குட். காட் பிளஸ் யூ. ஸ்டார்ட் பண்ணுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. What happened? Then God said, let us make humankind in our image according to our likeness. So God created in his image, in the image of God. So he created them, male or female he created them. Genesis 1:26-27. Covenant primer. Now therefore if you will obey my voice indeed and keep my covenant, then he shall be a peculiar treasure unto me above all people, for all the earth is mine. Exodus 19:5. All future generation, but Noah found grace in the eyes of the Lord. Genesis 6:8. An everlasting covenant. Then he shall be a peculiar. Then now therefore if you will obey my voice indeed and keep my covenant, then he shall be a peculiar treasure unto me above all people, for all the earth is mine. Exodus 17:7. Abraham, the children of the promise, Lord, I am with you always, even the end of the world. Matthew 28:20. Abraham seed, but ye are a chosen generation, a royal priesthood, an holy nation, a peculiar people. Then he should shew forth the praise who hath called you out of the darkness into his marvelous light. 1 Peter 2:9. Covenant at Sinai. You have seen what I did the Egyptians, and how I grew you on eagle wings and brought you to myself. Exodus 19:4. Covenant law. Wherefore that the Lord your God is God. He is the faithful God, keeping his covenant of love through 1,000 generations. For 1,000 generations, those who love him and keep his commandments. Deuteronomy 7:9. Covenant giant. Wherefore that children of Israel shall keep the Sabbath, to observe the Sabbath throughout the generation, for an perpetual covenant. Exodus 31:16. The new covenant. Behold, the days are coming, says the Lord, when I make a new covenant with the house of Israel and the house of Judah. Jeremiah 31:31. New covenant sanctuary. He is a mediator of a new covenant, so that those who are called may receive the promised eternal inheritance. Hebrew 9:15. Covenant faith. But no man can justify by the law in the Son of God. It is evident for the just shall live by faith. Galatians 3:11. The new covenant life.
I am coming that they might have life and that they might have it more abundantly. John 10:10. Amen. முடிச்சிட்டிங்களா ஜோசுவா? முடிச்சிட்டேன். ஓகே, காட் பிளஸ் யூ. ரொம்ப அழகா சொன்னீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. இன்னும் மென்மேலும் நிறைய வசனங்கள் இந்த காலாண்டுக்கும் படிங்க, நிறைய சொல்லுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஓகே, சரி, இப்போ நாம இந்த நாளுக்குரிய புதிய காலாண்டுக்குரிய பாடத்தை நாம் படிக்க போகிறோம். களைப்பும் சோர்வும் என்கிற தலைப்புல. ஆரம்பமே எப்படி இருக்கு பாருங்க, களைப்பும் சோர்வும். நாம களைச்சிடக்கூடாது, நமக்கு ஆறுதல் கொடுக்க, நம்மளை உற்சாகப்படுத்துறதுக்கு தான் இந்த பாடம். களைப்படைஞ்சிடக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே கோவித்து அது இதுன்னு எல்லாம் பட்டு மாஞ்சு களைச்சி சோர்வா இருக்கும் இல்லையா? அந்த களைப்பையும் சோர்வையும் நம்மள்கிட்ட எடுத்து போட்டு உற்சாகத்தின் ஆவியை நமக்கு இன்னைக்கு கொடுக்க போறாரு ஆவியானவர். பாஸ்டர் எபினேசர் டேனியல் அவங்க மூலமா. ஜபத்தோடு காத்திருப்போம். இந்த நாளுக்குரிய பாடம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இந்த காலாண்டுடைய பாடத்தினுடைய தலைப்பை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. எனக்கு உங்களுக்கு ரொம்ப அவசியமோ தெரியல எனக்கு, ஆனா எனக்கு ரொம்ப அவசியமான ஒரு 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 காலாண்டு தலைப்பு பாடம். இந்த வாரத்துக்குடைய இந்த பாடத்தின் தலைப்பும் ரொம்பவும் நேர்த்தியானது, ரொம்ப அவசியமான ஒரு பாடம். நிச்சயமா நான் என்ன நம்புறேன்னா, நம்முடைய அனுதின நடைமுறை வாழ்க்கைக்கு ரொம்பவும் பிரயோஜனமா இருக்கக்கூடிய ஒரு பாடம் நான் நம்புறேன். நம்ம கலந்து உரையாடி நம்ம எல்லாரும் பேசி நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு நிச்சயமா ஒருவர்கிட்ட ஒன்றத்தை தெரிந்து கொள்ளத்தக்கதாக ஒரு நல்ல அனுபவம் இருக்குன்னு நான் நம்புறேன். இது நிச்சயம் நம்புறேன் நான். இந்த நம்ம வாழக்கூடிய இந்த நாட்கள் 24/7 24 மணி நேரமும் வேலை யோசித்து கொண்டு வேலை செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நம்ம எந்த அளவுக்கு இந்த விஞ்ஞான வளர்ச்சி நம்முடைய வேலையை குறைக்கும் நம்ம நம்பணுமோ அவ்வளவு பொய் என்று நம்ம நம்புறோம். இப்போ நம்ம எந்த அளவுக்கு விஞ்ஞானம் வளர்கிறதோ அந்த அளவுக்கு வேலைகளை அதிகமாகி கொண்டுதான் இருக்குது. ஓய்வு அற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கோம். நாங்க அடிக்கடி நான் சொல்லிப்பேன், லாக்டவுனுக்கு முன்னாடி ஜூமுக்கு முன்னாடி கூட நாங்க குறைவா பண்ணோம். ஜூம் வந்த பிறகு வேலை ரொம்ப அதிகமாயிடுச்சு. நீ காலையில 6 மணி என் நாள் ஆரம்பித்தது, 6 o'clock. இந்த நிமிடம் வரைக்கும் நான் ஓய்ல பல கூட்டங்கள், பல மீட்டிங்ல அப்படியே நம்மளுடைய காலம் உருண்டு ஓடி கொண்டிருக்கிறது. இதுல நம்ம கொஞ்சம் ஓய்ந்திருந்து கிறிஸ்து நமக்கு சொல்லக்கூடிய காரியங்கள், வேதத்திலிருந்து நம்ம படிக்கக்கூடிய காரியங்கள் நிச்சயமாக நம்முடைய நடைமுறை வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நான் நம்புறேன். இந்த காலாண்டு முழுவதும் நம்ம படிக்கக்கூடிய இந்த பாடத்தினுடைய மைய தலைப்பு என்னன்னா, ரெஸ்ட் இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்குள் ஒரு இளைப்பாறுதல். கிறிஸ்துவுக்குள் ஒரு இளைப்பாறுதல். ரெஸ்ட் இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவில் ஒரு இளைப்பாறுதல். ஒரு கேள்வியோடு கூட நான் ஆரம்பிக்க விரும்புறேன். வெறும் இளைப்பாறுதலுக்கும் கிறிஸ்துவுக்குள் அல்லது கிறிஸ்துவில் ஒரு இளைப்பாறுதலுக்கும் என்ன வித்தியாசம்? இளைப்பாறுதல் ரெஸ்ட் என்ற ஒரு வார்த்தைக்கும் கிறிஸ்துவில் அல்லது கிறிஸ்துவுக்குள் இளைப்பாறுதல் என்றதுக்கும் என்ன வித்தியாசம்? கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன். பாஸ்டர் சொல்லுங்க. வெறும் இளைப்பாறுதல் அப்படின்னு சொன்னா சில நேரத்துல அது வெறும் பிசிக்கல் ரெஸ்ட்டை மட்டும் குறிக்கும். கிறிஸ்துவுக்குள் இளைப்பாறுதல் அப்படின்னு சொல்லும் போது சில நேரங்களில நம்ம மன சோர்வா இருந்தாலும் அது கிறிஸ்துவுக்குள்ள அதை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செய்தார் என்பதை நாம் யோசித்து பார்க்கின்ற போது, அவருக்குள் இளைப்பாறுகிற போது நமக்கு ஒரு தைரியமும் சந்தோஷமும் கிடைக்கும், உண்மையான ரெஸ்ட் கிடைக்கும். ஓகே ஓகே கிறிஸ்துவுக்குள் ஒரு உண்மையான மெய்யான ஒரு ஓய்வு. சொல்லுங்க பாஸ்டர் பிரபாகர். ஒரு நாள் அந்த கோர்ட்டுக்கு போக வேண்டிய ஒரு சூழல் ஆயிடுச்சு என் குடும்பத்துல. அப்போ ஒரு வக்கீல் வந்தாரு, எனக்கு தெரிஞ்ச ஒரு வக்கீல். அவரை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷம். அந்த சந்தோஷத்துல என்ன பண்ணேன், சார் குட் மார்னிங், பாஸ்டர் தான் நீங்க போனால் படிச்சீங்களே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன பெருமை பேசினார் சார். ஆமாங்க சார், ஒரு பிரச்சனைக்காக வந்திருக்கிறேன்.
சொல்லுங்கன்னு உட்கார வச்சுட்டு என் கஷ்டத்தெல்லாம் அவர் எடுத்துக்கிட்டாரு. எடுத்துட்டு நீங்க போங்க, நாளைக்கு எல்லாம் முடிச்சு தந்துடுறேன்ட்டார். நைட் வந்து தூங்கும் போது அவ்வளவு நிம்மதியா தூக்கம் வந்துச்சு அவரை நினைச்சு. அதே போலதான் இயேசு கிறிஸ்துவம். என்னுடைய காரியத்தெல்லாம் அவர்கிட்ட கொடுத்த பின்னாடி எனக்கு வர்ற ஒரு இளைப்பாறுதல், அவரை நினைச்சு அவர் என்னுடைய பாரத்தை சுமக்கிறவர் என்ற ஒரு இளைப்பாறுதல் கிறிஸ்துவுக்குள்ள இளைப்பாறுதல் என்று நான் நினைக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அல்லது கிறிஸ்துவின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு இளைப்பாறுதல், ஒரு வித்தியாசமான ஒரு இளைப்பாறுதல் சொல்றாங்க. பாஸ்டர் அந்தோனிதாஸ் கை வைத்திருக்கிறாங்க. பாஸ்டர் அந்தோனிதாஸ். பாஸ்டர், கிறிஸ்துவ இளைப்பாறுதல் என்பது நித்தியமான இளைப்பாறுதல், இட்டர்னல் ரெஸ்ட் வித் ஸ்பிரிச்சுவாலிட்டி. உலக பிரகாரமானது வந்து சாதாரணமான இளைப்பாறுதல். நம்ம டயர்ட் ஆயிட்டோம், ஒரு இடத்துல போய் உட்கார்ந்தோம், ஒரு இடத்துல போய் பேசணும் அப்படிங்கிறது தான். ஸோ கிறிஸ்துவில் வந்து நிம்மதியா விசுவாசத்தோடு கூடிய ஒரு இளைப்பாறுதல். ஓகே, நித்தியமான ஒரு இளைப்பாறுதல், மெய்யான ஒரு இளைப்பாறுதல் கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடியது. டாக்டர் ஜான்சன். கிறிஸ்துவுக்குள் இளைப்பாறுதல் என்று நாம் பார்க்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு தெளிவான சில காரியங்களை சொல்லுகிறார். உலகத்திலே உங்களுக்கு போராட்டம் உண்டு, உங்களுக்கு சோதனைகள் உண்டு, இடுக்கண்கள் உண்டு. இது எல்லாமே அந்த 24/7 நமக்கு உண்டு. ஆனால் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரு மனிதன் இந்த போராட்டங்களுக்கு நடுவே, சோர்வுகளுக்கு நடுவே, இடுக்கண்களுக்கு நடுவே அவைகளை பெரிதாக எண்ணாதபடிக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்கிற ஒருவர் அவைகளை, போராட்டங்களை உலகம் சார்ந்த அல்ல மக்கள் மற்றவர்கள் எண்ணுவது போல எண்ணாதபடிக்கு அந்த போராட்டத்தையும் போராடி, அந்த இடுக்கணையும் கடந்து, சவால்களையும் அவர்கள் வென்று ஒரு மனோரமயமாக இருக்கிற நிலை. கிறிஸ்துவுக்குள் இளைப்பாறுதல் என்பது எல்லா சூழலையும், எல்லா இடுக்கணுக்கு நடுவேயும் நமக்கு மனச்சோர்வு ஏற்படாதபடிக்கு, நாம் துக்கப்படாதபடிக்கு உறுதியாக அந்த சமநிலையை காத்துக் கொள்வதுதான் கிறிஸ்துவுக்குள் இளைப்பாறுதல் என்று நான் கருதுகிறேன். இது ஒரு டாக்டர் சொன்னதை வச்சு நம்ம அடுத்த இந்த முழு கிளாஸ் நடத்திடலாம். அவ்வளவு லோடட் வார்த்தை இதுல. இடுக்கண்கள், போராட்டங்கள், இவர்கள் மத்தியிலும் நமக்கு ஒரு மன சமநிலை, நம்முடைய மனது வந்து சமநிலையா இருக்கக்கூடிய ஒரு இளைப்பாறுதல், கிறிஸ்துவுக்குள்ளாக இளைப்பாறுதல். ஒருவேளை உலக பிரகாரமா வந்து ஓய்வு என்று நம்ம சொன்ன மாத்திரத்திலே வந்து போராட்டத்திலிருந்து விடுதலை, போராட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை, வேலை இல்லாத வாழ்க்கை போல ஒரு தோற்றம் காணப்படும். கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய ஒரு இளைப்பாறுதல் இந்த போராட்டத்தை தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை, ஆனாலும் அதன் மத்தியிலும் ஒரு மனம் சமநிலை இருக்கக்கூடிய ஒரு அனுபவம். பியூட்டிஃபுல். இது வந்து ஒருவேளை இந்த இளைப்பாறுதல் வந்து நமக்கு வெளியில தெரியாது. இந்த இளைப்பாறுதல் வந்து, இந்த சந்தோஷன்றது வந்து நம்ம வெளியில இருக்கிறதா நம்ம உலகத்துல பாக்குறோம். ஆனா இந்த இளைப்பாறுதல் வந்து வெளியில தெரியாத ஒரு சந்தோஷம், மன நிறைவு. அப்படி நிறைய பாயிண்ட்களை சொல்லலாம். மன நிறைவுன்றது அது உள்ளுக்குள்ளறையே நமக்குள்ள இருக்கிற சந்தோஷம். அது அநேக நேரங்கள்ல வெளியில தெரியாது, வெளிப்பாடா இருக்காது. அது ஆமா, நமக்குள்ள இல்லாத ஒரு காரியம், வெளிரங்கமா இல்ல. இன்னொன்னு நான் என்ன நினைக்கிறேன்னாக்க, இந்த இளைப்பாறுதல் வந்து இது லாங் டேர்ம் ப்ராசஸ் நினைக்கிறேன். அது ஒரு நாளும் அந்த அனுபவம், அவர் நித்திய இதுன்னு சொன்னாரு. ஆனா நித்தியத்துக்குள்ளார முன்னாடி ஒரு நாளும் அது நம்ம போயிட்டு வர்ற மாதிரி, அது ஆன் அண்ட் ஆஃப் கண்டினியூஸா இருக்காது, இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா டாக்டர் சொன்ன காரியத்தை பார்த்து நம்ம சொல்லும் போது, மனுஷ வாழ்க்கையே நம்ம வந்து பாவிகள், பலவீனர்கள், பிரச்சனைகள் வரும், கவலைகள் வரும், எல்லாமே வரும். அதனால வந்து அது ஆன் அண்ட் ஆஃப், அது பரிசுத்தவான் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அது பரிசுத்தவானுக்கும் சரி, பாவிகளுக்கும் சரி, நீதிமானுக்கும் சரி, எல்லாருக்கும் வந்துட்டு போற ஒரு அனுபவம், மாறி மாறி வந்துட்டு சூழ்நிலைகளால வந்துட்டு போற ஒரு அனுபவம்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன உதாரணம் சொன்னா, தானியேலை கொண்டு சிங்க தொப்பிக்குள்ள போடுறாங்க. கிறிஸ்துவுக்குள் இளைப்பாறுதல். ஒரு இரவு முழுவதும் சிங்கங்களுக்கு நடுவே இருக்கிறார். சிங்கங்கள் அவரை சேதப்படுத்தவில்லை. அவருடைய மனதிலும் எந்த விதமான சோர்வோ, சலனமோ, கலக்கமோ இல்லை. தேவன் நம்மோடு இருக்கிற பொழுது
இயேசு கிறிஸ்துவில் நாம் சார்ந்து இருக்கிற பொழுது எவ்வளவு நெருக்கடியான சூழல் வந்தாலும் அதனுடைய தாக்கம் நம்ம காணப்படுவதில்லை. இந்த இரண்டாவது கேள்வி, இந்த காலாண்டினுடைய பாடத்துல வந்து நம்ம என்னென்ன கற்க போகிறோம், எதை எதிர்பார்க்கலான்றதுக்காக சில கேள்வி நான் கேட்க விரும்புறேன். நான் இந்த உலக பிரகாரமாக நம்ம அப்படி இந்த கிறிஸ்துவுக்குள் ஒரு இளைப்பாறுதல்னு சொல்லிட்டு நம்ம நிறைய விளக்கங்கள் நம்ம கற்றுக்கொண்டோம். ஒவ்வொருத்தரும் பாஸ்டர் பிரபாகர் சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, எனக்கு கஷ்டங்கள் பாரங்கள் எல்லாம் இருந்தாலும் அவர் மேல் வைத்து விட்ட ஒரு 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 அனுபவம், அதனால் எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆறுதல், ஒரு நிம்மதி, அதுல தொடங்கி நம்ம பல காரியங்களை நம்ம என்ன பண்ணோம், நிரந்தரமான ஒரு இது போராட்டத்தின் மத்தியிலும் ஒரு ஒரு மன நிறைவு, ஒரு அமைதி, ஒரு சமநிலை, மன சமநிலை. அப்புறம் எட்வர்ட் சொன்னது போல வந்து ஒரு ஒரு லாங் டேர்ம், ஒவ்வொரு நாளும் அனுதினமும் என்னுடைய வாழ்க்கையில நான் காணக்கூடிய ஒரு ஒரு அனுபவம் எல்லாம் நம்ம விலைக்கு சொன்னோம். சரி, உலக பிரகாரமா சொல்லக்கூடிய இந்த இந்த ஆவிக்குரிய பார்வை இல்லாதபடி ஒரு சாதாரணமாக உலக பிரகாரமாக பேசக்கூடிய அந்த ஓய்வு மனிதனுக்கு எவ்வளவு அவசியமானது, அதனுடைய முக்கியத்துவம் என்ன? இந்த நம்ம கிறிஸ்துவுக்குள் நான் நிறைய காரியங்களை சொன்னோம். உலக பிரகாரமாக ஓய்வு, உறக்கம், வேலையிலிருந்து ஒரு ஓய்வு, கவலைகளை குறித்து யோசிக்காத ஒரு நிலை, இவைகள் எவ்வளவு அவசியம்? உலக பிரகாரமான சொல்லக்கூடிய அந்த ஓய்வினுடைய முக்கியத்துவம் என்ன சொல்லுங்களேன். கடவுள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த கற்பனையில பார்க்கும்போது அதுல ஒரு பாயிண்ட் அப்பப்ப ஞாபகம் வரும். இந்த வேலையை பத்தி நம்ம கலைப்பு பத்தி பேசும்போது, 6 நாளும் நீ வேலை செய், வேலை செஞ்சா ஆட்டோமேட்டிக்கா உனக்கு களைப்பு வரும்ன்றாரு. 6 நாள் நீ வேலை செய். 6 நாள் வேலை செய்யறவங்களுக்கு தான் அது அது வந்து நமக்கு ஸ்பிரிச்சுவல் வேலையா இருந்தாலும் சரி, அது நமக்கு வந்து பிசிக்கலான வேலையா இருந்தாலும் சரி, 2 வேலைக்கும் நமக்கு களைப்பு வரும். ஆவிக்குரிய காரியத்துல போகும்போது களைப்பு வராதுன்னு நம்ம சொல்லவே முடியாது. சில நேரங்கள்ல நம்ம அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னு நம்ம சொன்ன மாதிரி. ஆனா கடவுள் 6 நாளைக்கும் பிசிக்கல் வேலையும் செய்ய சொல்றாரு, சோம்பேறியா இருக்க சொல்லல கடவுள். அந்த வேலையை நம்ம செய்யும் போது கண்டிப்பா நமக்கு களைப்பு வரும், வரணும். 2 காரியத்தையும் சொல்றேன், வரும், வரணும். அதான் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்குள்ள ஒரு காரியம் அப்படின்றது என்னோட கருத்து. அந்த ஒரு பாயிண்ட மட்டும் நான் இப்ப தேங்க்யூ. தொடர்ந்து நம்ம வந்து சொல்லுங்க, யார் சொல்ல விரும்புறீங்க? சொன்னது போல காலையில 6 மணில இருந்து இப்போ வரைக்கும் யுவர் என்கேஜ்ட். 6 நாளை விடுவோம். இந்த 24 மணி நேரத்துக்குள்ளே சற்றேறக்குறைய ஒரு 12 மணி நேரத்துக்கு மேலாக நீங்கள் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அது ஒரு வாரம் சார்ந்து ஒரு 6 நாளைக்கு பிறகுதான் நமக்கு ஒரு களைப்பு வரணும், அல்லது 6 நாளைக்கு பிறகுதான் நம்ம ஓய்ந்திருக்கணும் அப்படிங்கிறதுல நீங்க சொன்ன சரீரம் சார்ந்த ஓய்வு, அது ஒருவேளை 1 மணி நேர கடின உழைப்புக்கு பிறகு கூட வரலாம், தேவைப்படலாம். அல்லது வேலையை பொறுத்து, நமது சரீரம் சார்ந்த பலனை பொறுத்து, அது மன அழுத்தத்தை தருகிறதை பொறுத்து ஒருவேளை அது 1 மணி நேரமோ 3 மணி நேரமோ இருக்கலாம். ஹவு மச் யூ கான்சென்ட்ரேட், ஹவு மச் எஃபர்ட்ஸ் யூ புட் ஃபோர்த் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு காரியம். அதனால இந்த வேலைக்கு பின்னான ஓய்வு என்பது பல்வேறு கோணத்துல நம்ம பார்க்க முடியும். நீங்க அதை நம்ம எப்படி பார்க்கிறோம் என்பது, இந்த இளைப்பாறுதலை குறித்து சொல்லணும்னாக, ஒருத்தர் பிஸியா ஒரு மென்டல் ஒர்க் பண்றவர், செடன்டரி ஒர்க் பண்றவர் வந்து ஒரு கார்டன்ல போய் தண்ணி ஊத்துறாரு, செடிக்கு தண்ணி பிடிக்கிறாருன்னா, தேர் ஹிஸ் மைண்ட் இஸ் ரெஸ்டிங். அது ஒரு இளைப்பாறுதல் தான். அது உடல் சார்ந்த வேலையா இருக்கலாம். அது a person who is doing a sedentary work, maybe using his brain, அதுக்கு ஒரு மாற்றாக போய் ஒரு தோட்டத்துல போய் தண்ணி ஊத்திருக்கிறாரு, அல்லது நாய்க்குட்டியோட விளையாடுறாரு அப்படிங்கலாம் கூட ஒரு இளைப்பாறுதல் தான். அது an alternative. அதனால இளைப்பாறுதலை குறித்து பார்க்கும்போது நம்ம ரொம்ப பிராடா பேச முடியும். நீங்க சொன்னது போல அந்த உடல் சார்ந்த ஒன்றுக்கு 6 நாள் கழிச்சு அது ஆண்டவருடைய திட்டம். இது சூழலை பொறுத்து, வேலையை பொறுத்து, அந்த வேலையின் அழுத்தத்தை பொறுத்து நமக்கு ஏற்படலாம். இயற்கை வந்து சொல்லுங்க, யார் சொல்ல விரும்புறீங்க? சாரி பாஸ்டர், அது அவரு சொன்ன காரியம் ஒண்ணு சொன்னாரு அவரு. இப்ப நான் சொன்னது என்ன அப்படின்னாக்க, அந்த நம்ம வந்து 6 நாள் நீ வேலை செய்வாங்கன்னு உடனே நம்ம அந்த மேனுவல் ஒர்க்கு, வயல், ஏன்னா நம்ம அதையே பார்த்து நம்மளோட மைண்ட் அப்படியே அதுலயே தான் இருக்கணும். நம்ம அப்படி கிடையாது, அதை நான் சொல்ல விரும்பல.
6 நாள் வேலை செஞ்சா எல்லா வேலையும் தான். அது ஆபீஸ் ஒர்க்கா இருந்தாலும் சரி 6 நாள் வேலை செய்யறது தான். ஒரு மேனுவல் வேலை இருந்தாலும் அதே மாதிரி வேலை தான். எந்த ஒரு பெரிய உத்தியோகமா இருந்தாலும் சரி அந்த டயர்ட்னஸ் வரும்ன்றதுதான் என்னோட கருத்து. அது வந்து நம்ம நிறைய நேரங்கள்ல என்ன பண்றோம்னாக்கா அப்படி நம்ம யோசிக்கிறோம். அதாவது 6 நாள் நீ வேலை செய்யணும்னா எடுத்தோடனே நமக்கு வயலுக்கு தான் நம்ம எண்ணம் போகும். கடவுள் 6 நாள் வேலை செய்ய சொல்லியிருக்காரு அப்படின்னு. அதுக்குன்னு எல்லா பாஸ்டர்களுக்கும் அதே தான் வேலை. எல்லாருக்கும் என்னென்ன வேலை செய்யறாங்களோ அந்த வேலையெல்லாம் குறிச்சுதான் நான் அந்த கருத்தை சொன்னேன். தேங்க்யூ. இப்போ நம்ம இந்த வாரத்துக்குரிய பாடத்துக்குள்ள நம்ம சீக்கிரமா கடந்து செல்வோம். ஓய்வினுடைய அவசியம் அல்லது ஓய்வு வந்து ஒரு இன்றையமையாததுன்றது வந்து நமக்கு எல்லாருக்கும் அறிந்த ஒரு உண்மை. ஏன்னா இட்ஸ் வெரி நேச்சுரல். நீங்க சற்று யோசித்து பாருங்களேன். நீங்களே நமக்கு சோர்வே ஏற்படலைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நமக்கு சோர்வுன்றதே நம்முடைய வாழ்க்கையில இல்ல. எனக்கு சோர்வே ஏற்படாது. எனக்கு என்னுடைய சரீரத்திலேயோ என்னுடைய மன ரீதியாகவும் சோர்வே ஏற்படலைன்னா ஒருவேளை நம்ம என்ன பண்ணுவோம்? தொடர்ந்து வேலை செய்துட்டே இருப்போம். இயற்கையாகவே மனிதனுடைய தேவை என்னன்னா ஓய்வு. ரெஸ்ட் இஸ் an integrated or a very important part of human existence. நீங்க வந்து கிறிஸ்துவுக்குள் ஒரு ஓய்வை குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த கிறிஸ்துவுக்குள் இல்லாத ஒரு அனுபவத்தில் கூட உலக பிரகாரமாக இருக்கக்கூடியவர்களுக்கு கூட ஓய்வினுடைய முக்கியத்துவத்தை அறிந்திருக்கிறாங்க. நிச்சயமாக நம்ம வந்து ஒரு மருத்துவர்கிட்ட போனாலும் சரி, எந்த வித ஆட்கள் பேசினாலும் நமக்கு சொல்லக்கூடிய நல்ல ரெஸ்ட் எடுங்க, நீங்க கொஞ்சம் ஓய்வு எடுங்க நீங்க. அதான் பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு காரியம். 2வது முக்கியமான ஒரு காரியம் வந்து வெகு நாட்களாக வந்து நாம் யோசித்த ஒரே ஒரு ஏரியா அல்லது ஒரே ஒரு பாகம் என்னன்னா சரீரத்தின் ஓய்வை மாத்திரம்தான் நம்ம யோசித்து இருக்கிறோம். எட்வர்ட் சொன்னது போல பொதுவாகவே இந்த சரீரத்துக்கு மாத்திரம்தான் ஓய்வு தேவை என்பதுதான் நம்முடைய பார்வையாக இருந்தது. ஆனால் இப்பொழுது உலக பார்வை மாறிவிட்டது. இப்போது மாத்திரம் இல்ல, வெகு நாட்களுக்கு முன்பதாக கூட வந்து அநேகருடைய பார்வை வந்து மாறினது. இந்த சரீரத்திற்கு மாத்திரபடி என்னுடைய மனது, என்னுடைய யோசனைகள் அனைத்துக்குமே the physical, the mental, the emotional, the social, holistic ஓய்வு, முழுமையான ஓய்வு மிகவும் மிகவும் அவசியமாக உள்ளது. நம்ம படிக்க இருக்கிறோம். இந்த வாரத்தினுடைய பாடத்தினுடைய தலைப்பு வந்து லிவிங் இன் a 24/7 சொசைட்டி. ஒரு 24 மணி நேரமும் வாரத்தின் 7 நாளும் வேலை எண்ணக்கூடிய ஒரு சமுதாயம். அப்படி ஒரு பார்வை 24/7 சமுதாயத்தில் வாழுதல். இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்துல வாழ்றோம். ஒரு 10 ஆண்டுகள், ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக எந்த உலகத்தின் எந்த பகுதியில் வாழ்ந்தாலும் சரி, ஒருவேளை பொதுவா காலையில வேலைக்கு போவாங்க, மாலையில வீட்டுக்கு திரும்புவாங்க. ஒரு நேரத்துக்கு பிறகு வந்து சமுதாயம் முழுவதுமாக ஓய்ந்திருக்கும். சமுதாயம் முழுவதும் என்ன பண்ணிருப்பாங்க? ஓய்வெடுப்பாங்க. அந்த சமுதாயம் மாறி இப்பொழுது we live in a global village or a global world. இந்தியால இருந்து இங்க கனெக்ட் ஆகலாம், இங்க இருந்து அங்க கனெக்ட் ஆகலாம். எல்லா மணி நேரங்களையும் கடந்து 24 வாரத்தின் 7 நாளும் ஒரு 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 சுற்றி வாழக்கூடிய ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கால் சென்டர்ஸ் இந்தியால இருப்பாங்க. அவங்க ஒர்க் நைட்ல தான் பண்ண முடியும். ஏன்னா they are working for the western society. ஹாஸ்பிட்டல்ஸ் அதிகமாக பெருகிவிட்டது. நாம வாழ்ந்த காலத்தை நான் சொல்றது ஒரு 50 ஆண்டுக்கு முன்பதாக 1-2 மருத்துவமனைகள் இருக்கும். இப்போ வந்து எங்க பார்த்தாலும் மருத்துவமனை. 24 மணி பொதுவாக எல்லா வீட்டிலும் யாராகிலும் ஷிஃப்ட் செய்யக்கூடிய ஆட்கள் வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு காரியம். இந்த டெக்னாலஜி வந்த பிறகு எப்பொழுதுமே பீப்புளை கான்டாக்ட் பண்ண வேண்டிய ஒரு அமைப்பாக மாறிவிட்டது. ஒருவேளை இந்த மொபைல் போன் வர்றதுக்கு முன்னாடி டெலிபோன் மாத்திரம் ஒருவேளை இருந்துருச்சுன்னா
வீட்டுக்கு வந்த பிறகு வீட்டுல இல்லைன்னா யாரும் கான்டாக்ட் பண்ண முடியாது. இப்பொழுது நைட்டு 12 மணி கூட என்ன பண்ணலாம், யாரும் உங்களை என்ன பண்ணலாம், கான்டாக்ட் பண்ணலாம். ஒரு சமுதாயம் நேரத்தை பார்க்காதபடி 24 மணி நேரம் 7 நாட்களும் வேலை செய்யக்கூடிய ஒரு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையின் சமுதாயம் மாறிவிட்டது. இந்த சமுதாயத்தை குறித்த பல காரியங்களை சொல்லலாம். 24/7 இந்த சிந்தை விழித்திருக்கக்கூடிய ஒரு சமுதாயம். ஒரு நைட் ஷிஃப்ட் இங்க வேலை செய்யறாங்க, இங்க ஒரு நைட் ஷிஃப்ட் வேலை செய்யறாங்க, அவங்களோட பே இஸ் டிஃபரெண்ட். 24/7 ஒர்க்கிங் என்வாயர்மெண்ட், அந்த சமுதாயத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இங்க நாங்க வாழக்கூடிய இந்த சமுதாயத்துல அது நம்ம இந்தியாவை பிரிச்சு பேச முடியாது. மன ரீதியாக அதிகமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சமுதாயம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் பொதுவாக பயத்தை கொடுக்கக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். தி நர்வஸ் பிரேக் டவுன், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, இவைகள்லாம் நம்ம ஒரு காலமும் கேட்டிராத ஒரு காலம் இப்பொழுது ஒரு காமன் லாங்குவேஜா போயிடுச்சு. நம்முடைய நடைமுறை உடைய வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள். வயதானவர்கள் மாத்திராதபடி வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் கூட அவர்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்களை கடந்து போகக்கூடிய ஒரு சமுதாயம். சூசைடல் சில கண்ட்ரிகளுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ல பார்த்தா பயத்தை தரும் நமக்கு. சவுத் கொரியா நீங்க வாசித்தீங்கன்னா, சவுத் கொரியாவுடைய யங் பீப்புள், ஸ்டூடெண்ட்ஸ், டீனேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில இருக்கக்கூடிய அந்த சூசைடல் டெண்டன்சிஸ், ஹைலி ஸ்ட்ரெஸ்ஃபுல், ரொம்பவும் டிமாண்டிங் ஒரு வாழ்க்கை, போட்டி நிறைந்த ஒரு சமுதாய வாழ்க்கை. இந்த சமுதாயத்துல மன ரீதியாக அதிகமாக சோர்வடைந்த, சரீரத்திலும் சோர்வடைந்து மன ரீதியாகவும் சோர்வடைந்த ஒரு சமுதாயத்துல வாழக்கூடிய நமக்கு கிறிஸ்துவுக்குள் ஒரு ஓய்வினுடைய முக்கியத்துவத்தை அழுத்தமாக சொல்லக்கூடிய காலாண்டு இந்த காலாண்டு. நம்ம தனிப்பட்ட முறையில நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டிருக்கிறோம். நிச்சயமாக இந்த காலாண்டினுடைய பாடம் தனிப்பட்ட முறையில் நமக்கு பெரிய ஒரு பிரயோஜனமா இருக்கு நான் நம்புறேன். இந்த காலாண்டின் பாடம் பல வித்தியாசங்களை நம்ம பார்த்தோம். ஒருவேளை இந்த கிறிஸ்துவுக்குள் இல்லாத ஒரு ஓய்வை குறித்து நம்ம அதனுடைய பயனை குறித்து ஒரு நாள் முழுதும் பேசலாம். நம்ம நிச்சயம் அதில் பயன் உள்ளது. ஓய்வில் ஒரு பயன் உள்ளது. சரீர பிரகாரமாகவும் மன ரீதியாகவும் எல்லா விதத்திலும் அந்த ஓய்வு நிச்சயமாக ஒரு பயனை தரும். அதற்கும் மேல கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய ஓய்வு ஒரு நித்தியமான ஒரு பயனை தரும் என்பதை நம்ம இந்த வாரத்தின் இந்த காலாண்டுடைய பாடம் ரொம்ப அழுத்தமா நமக்கு சொல்லுவோம். நித்தியமான பயன். இந்த போராட்டத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி அல்ல. இந்த போராட்டத்துக்குள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் உலகம் கொடுக்கக்கூடாத ஒரு பெரிய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மன நிறைவையும் தரக்கூடிய ஒரு அனுபவம். அதான் கிறிஸ்துவுக்குள். எலன் ஒயிட் அம்மையார் தி டிசைர் ஆஃப் ஏஜஸ், யுகங்களின் வாஞ்சை புத்தகத்துல ஒரு பிரமாண்டமான ஒரு காட்சியை அவங்க எழுதுவாங்க. அந்த புத்தகத்துல சீஷர்களும் இயேசு கிறிஸ்துவும் படகுல போயிட்டு இருக்கிறாங்க. படகுல போயிட்டு இருக்கும்போது பயங்கரமான ஸ்டார்ம். இது ஃபிஷர்மேன்ஸ், இவங்க சாதாரண மனிதர்கள் அல்ல. கடல் வாழ்க்கை புதிதான வாழ்க்கையில அவர்கள் மடிந்து போவதை போல உணரக்கூடிய ஒரு அனுபவம். தண்டர், ஸ்டார்ம், லைட்னிங், மழை. ஆனால் அந்த போராட்டத்தின் மத்தியில கிறிஸ்து மன சமாதானத்தோடு உணங்குகிற ஒரு காட்சி எழுதுறாங்க. அது ஒரு குரூஸ் இல்ல, ஒரு மீனவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஃபிஷிங் போட். அந்த எல்லா போராட்டத்தின் மத்தியிலும் கிறிஸ்துவுக்குள் இருந்த ஒரு அமைதல் அல்லது ஒரு சமாதானம், ஒரு ஓய்வு. அந்த ஓய்வை நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள்ளாக அனுபவிக்க முடியும். இந்த காலாண்டினுடைய மையம், இந்த நாளுக்குரிய இந்த வாரத்துக்குரிய பாடத்தினுடைய முக்கியத்துவம். இந்த மனப்பாட வசனத்தை பாருங்களேன். நீங்க
சங்கீதம் 84:2 வசனம். அதுல 2 வார்த்தை ரொம்ப ஆங்கிலத்துல ரொம்ப பவர்ஃபுல் வேர்ட்ஸ். நம்ம அது கொஞ்ச நேரம் அதை செலவிடுவோம் அந்த மனப்பாட வசனத்துல. My soul longs, yes, even faints for the courts of the Lord. ஆங்கிலத்தில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை வந்து faints. அந்த 2வது பகுதி, my heart and my flesh cry out for the living God. இந்த ஒரு மனிதன் வந்து almost come to a place. அதிகமா நான் வந்து இந்த கவுன்சிலிங்ல வந்து நான் அதிகமா ஈடுபடக்கூடிய என்னுடைய ஊழிய அனுபவம். வாலிபர்கள், திருமணமானவர்கள் அதிகமா ஈடுபடக்கூடிய ஒரு அனுபவம். அப்போ சில சயின்ஸ் எங்களுக்கு தெரியும். அவங்களுடைய பேச்சு, அவங்க பேசுகிற டோன், அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் எல்லாவற்றையும் பார்த்து அது சயின்ஸை நாங்க நோட் பண்ணுவோம். இதெல்லாம் சயின்ஸ். அப்ப அவங்க எந்த நிலையில இருக்கிறாங்கன்னு அறிந்து கொள்ளத்தக்கதாக ஒரு யுக்தியை பயன்படுத்துவோம். அப்போ இந்த கிரை அவுட்ன்ற வார்த்தை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வார்த்தை. இந்த ஒரு சைக்கோதெரபிஸ்ட், ஒரு மன ரீதியா ஆலோசனை சொல்லக்கூடியவர்களுக்கு வந்து கிரை அவுட், உரத்த சத்தமாக ஒருத்தன் கத்துறாங்கன்னா அவங்க எவ்வளவு அழுத்தத்துக்குள்ளாக கடந்து போயிருப்பாங்கன்னு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அனுபவம். கிரை அவுட். ஈவன் தமிழ் வாசிப்போம். உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்க சொல்லலாம். அந்த சங்கீதக்காரருடைய அனுபவம் என்ன சொல்ல வருகிறார், அந்த சங்கீதக்காரர் எதை கடந்து போகிறார், அவருடைய அனுபவம் என்னவாக இருக்கிறது குறித்து நீங்க என்ன பண்ணலாம், ஒரு சில நேரம் சொல்லலாம். இப்போ தமிழ்ல யாராவது விமல் வாசிக்கலாம். தமிழ் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையாயும் தவனுமா இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தம் இடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையிலே அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. போதும். தேங்க்யூ. நீங்க அந்த 2வது வசனத்துல வந்து ஒரு மனிதன், ஒரு ராஜா, சங்கீதக்காரன், அவனுடைய இருதயத்தில் ஆழத்தில் இருக்கக்கூடிய அந்த உணர்வுகள், அனுபவங்களை வந்து கொட்டி தீர்க்கிறார், வெளியே தீர்க்கிறார். இப்ப வந்து உங்கள்கிட்ட வந்து ஒருத்தங்க இப்படி சொல்றாங்கன்னா, ஒருத்தங்க வந்து இதே வார்த்தைகளை உங்களிடத்துல வந்து ஒருத்தர் சொல்றாங்கன்னா, அந்த மனிதரை குறித்து நீங்க என்ன புரிந்து கொள்கிறீர்கள்? அந்த மனிதனுடைய நிலை என்ன? கொஞ்சம் சொல்லுங்களேன் எனக்கு. If somebody comes to you, tells the exact words to you, உங்கள்கிட்ட சொல்ற இதே வார்த்தை சொல்றேன் வந்து நான் உங்கள்கிட்ட சொல்றேன், இதை சொல்லுகிற வேளையில நீங்கள் எதை புரிந்து கொள்கிறீர்கள், எதை கேட்கிறீர்கள், என்னுடைய நிலை என்ன என்பதை நீங்க அறிந்து கொள்கிறீர்கள். சொல்லுங்க, கொஞ்சம் ஹெல்ப் மீ. இந்த டெக்ஸ்ட பார்த்து நீங்க சொல்லுங்களேன். வாட் இஸ் கோயிங் த்ரூ? அந்த வசனத்துல உங்களுக்கு ரொம்ப stands out. What stands out in the text, the words? ஆங்கிலத்துல வாசிக்கும் போது cry out, தமிழ்ல சொல்லும் போது கம்பீர சத்தத்தோட அப்படின்னு அதை மொழியாக்கம் பண்ணிருக்கிறாங்க. இந்த cry out வந்து நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கிறோமா? கம்பீர சத்தம் என்பது ஒரு பாசிட்டிவ், ஆப்டிமிஸ்டிக் அவுட்லுக். அது வந்து ஒரு மகிழ்ச்சியின் வெளிப்பாடு. அது கம்பீர சத்தமா சொல்றது. கிரை அவுட்டுங்கிறத நம்ம 2 விதமா எடுத்துக்க முடியும். லவுட் கிரை அப்படிங்கும் போது உறக்க கத்தி சொல்லுவது, அல்லது மனது உடைந்து அழுது சொல்லுவது, 2 விதமா பார்க்க முடியும். அந்த இடத்துல நம்ம தமிழையும் ஆங்கிலத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு கம்பீர சத்தமா தான் தெரியுது ஒழிய அது அழுகிற மாதிரி தெரியல. பிகாஸ் ஐ வாண்ட் டு கோ த்ரூ தி கான்டெக்ஸ்ட். நான் அதுக்கு அந்த நம்ம சிஸ்டர் பூங்கதை பாடும்போது டக்குன்னு கமெண்ட்ரி எடுத்த உடனே அதனுடைய ஈப்ரு வார்த்தை என்ன, அந்த ஈப்ரு வார்த்தை வந்து தமிழ் கரெக்டா இருக்குதா, ஆங்கிலம் கரெக்டா இருக்குதான்னு செக் பண்ணேன் அவர்களை. இந்த எபிரேயர் பதம் வந்து இட் இஸ் மோர் க்ளோஸ் டு தி இங்கிலீஷ் வேர்ட் than the double word. Crying is always not a negative word. நம்ம சில நேரங்களில் மகிழ்ச்சியின் உச்சத்தில் கூட அழுகுறோம்ல, நம்ம துக்கத்தில் மாத்திரம் அழுகிறது இல்ல, மகிழ்ச்சியின் உச்சத்தில் கூட அழுகுறோம் நம்ம. cry out is not always a negative word. சரி ஐயா சார் சொன்னாங்க, உங்களுடைய இமேஜினேஷன் எப்படி இந்த வசனங்களை நீங்க பார்க்கும்போது உங்களுடைய இமேஜினேஷன், உங்களுடைய கற்பனை எப்படி எந்த காட்சி நீங்க பாக்குறீங்க?
கான்டெக்ட் நீங்க தான் பாத்துருக்கீங்க, சொல்லுங்க பாஸ்டர். இது என்ன சொல்றாருன்னா, தேவனுடைய வசனங்கள், தேவனுடைய வீட்டில, தேவனுடைய கூடாரத்துல வாசமா இருக்கிறவர்கள் நாம் எல்லாரும் எப்பொழுதும் பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் சொல்றாரு பாஸ்டர். தேவனுடைய வீட்டில தேவனுடைய பாக்கியம் பெற்றவர்கள் எப்பொழுதுமே தேவனை துதித்து கொண்டு தேவனை ஆராய்ந்து கொண்டு இருக்கிறவர்கள் எப்பவுமே தேவனுக்குள்ளாக ஆவிக்குரிய ஜீவத்துல பலன் கொள்ளுகிறவர்கள், தேவன் அண்டையிலே தேவ கூடாரத்துல வாசம் பண்ணுகிறவர்கள், தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுகிறவர்கள், நாம் எல்லாம் பாக்கியவான்கள் பலன் பெற்றவர்கள் அப்படின்ற வார்த்தை இதுல தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதை 2 விதமா பாக்குறேன் பாஸ்டர். எப்படின்னா சார், ஒண்ணு வந்து அவர் ஆலயத்துக்கு போகக்கூடாதபடிக்கு தடைப்பட்டு ஒருவேளை வனாந்திரத்தில் இருந்தால் ஆலயத்துக்கு போக முடியவில்லையே என்கிற ஒரு ஆதங்கம். நம்முடைய ஆலய பிரகாரமானது தகைவலான் குருவி குஞ்சுக்கும் இடப்பெயர்ச்சி எனக்கு அங்க போக முடியுங்கிற ஒரு ஆதங்கத்தோட உள்ள சோர்வின் வெளிப்பாடாக அது காணப்படும், வித் ஆங்ஸைட்டி. அல்லது ஒருவேளை ஆலயத்துக்குள்ள இருந்து அதை பாடியிருந்தாருன்னா அதை பார்க்கிற போது ஆலய பிரகாரத்தில் காணப்படுகிற அனைத்து ஜீவராசிகளும் மகிழ்ச்சியாக இருப்பதை குறித்து ஒரு மகிழ்ச்சியான காட்சியாகவும் அது காணப்படலாம். இது 2 விதமா நான் பார்க்க முடியும். அதான் அந்த கான்டெக்ட் என்னன்னு நான் பார்க்கல, ஏன்னா எங்களுக்கு டெக்ஸ்ட் புக்கு கிடைக்கல. ஜஸ்ட் எங்களுக்கு சம்திங் நியூ தட் யூ ஆர் டீச்சிங் நவ் இந்த சென்ஸ். அந்த லெசனுடைய கண்டென்ட் உங்களுக்கு கிடைக்கல, கையில கண்டென்ட் கிடைக்கல, எனக்கு டவுன்லோட் பண்ண முடியல. பட் இட் கேன் பி கன்சிடர்ட் போத் வேஸ். ஒண்ணு ஆலயத்துக்கு வெளியே இருந்து பார்ப்பது ஒன்று, ஆலயத்துக்குள்ளே இருந்து பார்ப்பது உண்டு. வெளியே இருந்து பார்க்கும் பொழுது அது ஆதங்கம், ஆலய பிரகாரத்துக்குள்ள இருந்து பார்க்கும் பொழுது அது ஒரு பெரிய மகிழ்ச்சியான செய்தி. யார பேச வந்தாங்க? பாஸ்டர், அது என்னன்னா அந்த மன திருப்தி, அதாவது நமக்கு கடவுள் கோயிலுக்கு போறதுக்கோ நம்ம மனசுக்குள்ள இருக்கிற ஒரு திருப்தியோட வெளிப்பாடு. அந்த வெளிப்பாடு வந்து அவர் சொன்ன மாதிரி ஒருவேளை சந்தோஷமா இருக்கலாம், சந்தோஷமான வெளிப்பாடா இருக்கலாம். சந்தோஷமான வெளிப்பாடுன்னா ஒருவேளை அழுகையோட சேர்ந்த ஒரு வெளிப்பாடா இருக்கலாம். ஆனா அது ஒரு திருப்தியின் வெளிப்பாடு அப்படின்றது மட்டும் நமக்கு தெளிவா இருக்கு. ஒரு திருப்தியின் ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் வெளிப்பாடு தான் அந்த சத்தம். அந்த சத்தம் வந்து அந்த சத்தம் அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். ஏன்னாக்க அது வந்து நீங்க சொன்ன மாதிரி நீங்க இதுக்கு முன்னாடி மென்ஷன் பண்ணீங்க, ஆனந்த சத்தமா இருக்கலாம். ஒருவேளை கடவுள்கிட்ட நான் எப்படி கம்பீர சத்தம்ன்றது ஒருவேளை சத்தம் வேகமா இருக்கலாம். ஆனா அதுல வந்து டோன் வந்து ஒருவேளை அழுகையோட டோனா இருக்கலாம், இல்லைன்னா சந்தோஷமான டோனா இருக்கலாம். ஆனா வெளிப்பாடு என்னன்றதுன்னா திருப்தியோட வெளிப்பாடு, மனசோட வெளிப்பாடு, இல்லைன்னா ஆலயத்துக்கு போற அந்த உள்ள வெளிப்பாடு. அந்த வெளிப்பாடை வந்து நான் எப்படி யோசிக்கிறேன் அப்படி சொல்றேன் அப்படின்னா திருப்தியின் வெளிப்பாடு அப்படின்னு நினைக்கிறேன் நான். தேங்க்யூ so much. ஆனா அந்த கிரைங்கிற பார்த்த வந்து நம்ம ரெவலேஷன்ல வாசிக்கும் போது another angel appeared in the middle of the sky heavens and with a loud cry, அங்க அந்த வாய்ஸ் குறிக்கிறதா இருக்குது. அது இந்த கிரைங்கிற பார்த்த. சரி, ஓகே டாக்டர், நீங்க சொல்லுங்க. அந்த கிரைன்றது வந்து நீங்க சொல்றது ரைட் தான். ஆனா கிரை வந்து இஸ் நாட் நெசசரி டு கிரை. அழுகிறது அதுதான் சொல்றேன், உள்ளத்துல இருக்கிறதுன்ற மாதிரி கூட இருக்குல்ல. 2 கான்டெக்ஸ்ட் பார்க்க முடியும். ஒண்ணு வந்து அவர் ஆலயத்துக்கு இல்லாத பொழுது, ஆலயத்துல இருக்கிற பொழுது 2 தான் பார்க்கும்போது 2 பின்னணிகள். ஒண்ணு ஆதங்கம் அல்லது மகிழ்ச்சியின் சத்தம், அப்படி இருக்கலாம். அவ்வளவு வேற ஒண்ணு. எக்ஸலென்ட். அது முந்தின வார்த்தைகள் போங்களேன், வசனத்துல முந்தின வார்த்தைகள், என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும். வாஞ்சை வந்து ரொம்ப சிம்பிள், ஈகர்னஸ் ஒரு டிசையர், எப்படி வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம் அந்த வார்த்தையை லாங்கிங் சொல்லலாம். அந்த 2வது வார்த்தை தவனமாய் இருக்கிறது, சரியா ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல, தவனமாய் இருக்கிறது. அது என்ன மீனிங் அதுக்கு அந்த வார்த்தைக்கு? thirst, a spiritual and a mental thirst. Okay, faint. அந்த நீங்க இதுல பாத்தீங்கன்னா it refers to the word faint. My soul faints. தவனமாய் இருக்கிறது தமிழ் தாகமாய் இருக்கிறது. அதாவது சரீர பிரகாரமா தண்ணி இல்லாம டீஹைட்ரேட் ஆகி சோர்ந்து போறாங்க பாத்தீங்களா? அதே மாதிரி when it's spiritually அந்த தவனமா இருக்கிறது அது பார்த்து யூஸ் பண்றாரு. அது நீங்க வந்து கரெக்டான அந்த எபிரேயர் பதத்துக்கு வந்து it is almost like somebody is losing the consciousness for a short period of time, temporarily insufficient for supply of oxygen, almost dead, almost lost all my என்னுடைய எல்லா இதை இழந்த ஒரு நிலை, fainting, I'm unconscious.
பாஸ்டர் அந்தோனிதாஸ். ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் என் தேவனே என் ஆத்துமா உம்மை நோக்கி கதறுகிறதேன்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா. அவரு டாக்டர் சொன்ன மாதிரி உரத்த சத்தம், இயேசுசாமி லாசருவை எழுப்பும் போது he cried aloud, அது உரத்த சத்தமிட்டு, அது வேற அழுக, அது இங்க வேற அழுக, இந்த ஆனந்த கண்ணீரின் அழுக இது அப்படிங்கறத பத்தி நாங்க படிச்சுக்கிட்டு இருந்தோம். பியூட்டிஃபுல். தேங்க்யூ பாஸ்டர். இங்க இதுல ஒரு 4 முக்கியமான வார்த்தை நமக்கு இந்த வாரத்தினுடைய பாடத்தினுடைய நமக்கு ஒரு டீப்பர் மீனிங்க சொல்றது. மை சோல் லாங்ஸ், என் ஆத்துமா வாஞ்சிக்கிறது. அது ஒரு கேஷுவலான ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்ல. சரி எனக்கு வேற வேலை இல்லப்பா, எனக்கு ஒண்ணுமே என்ன செய்யறதுன்னு தெரியல, எனக்கு சும்மா கூட்டம் நடத்துறாங்க, இந்த கூட்டத்துக்கு போவோம், சும்மா என்ன நடக்குது பார்ப்போம். அது வேற. ஒரு கூட்டத்துக்காக காத்திருந்து அதற்காக வாஞ்சா இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் வேற. அப்போ இங்க தாவீது சொல்லக்கூடிய காரியம் தேவனுடைய பிரகாரத்தை சொல்லும் போது, வாஞ்சை என்பது ஒரு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரக்கூடிய ஒரு உணர்வு, ஒரு ஆர்வம். இட்ஸ் an eagerness. ரெண்டாவது, அங்க பயன்படுத்தக்கூடிய அந்த ஃபெயிண்ட், தவனமாய் இருக்கிற வார்த்தை, ஆல்மோஸ்ட் ஐ லாஸ்ட் மை கான்ஷியஸ், என்னுடைய எல்லாவற்றையும் இழந்துட்டேன், ஐ எம் ஃபெயிண்டட், செத்தவனை போல நான் என்ன பண்ண மாறினேன். என்னுடைய இருதயம், என்னுடைய ஆத்துமா, என்னுடைய சரீரம் சத்தமிட்டு கர்த்தரை கூப்பிடுகிறது. இந்த வசனம் ஹியூமன் எமோஷன்ஸ் எல்லாவற்றையும் ஒன்றாக போட்டு லோட் பண்ணப்பட்ட ஒரு டெக்ஸ்ட். இட் இஸ் சாதாரணமான ஒரு வசனம் இல்லை. இது வசனம் என்ன அனுபவத்தை இந்த தாவீது சங்கீதக்காரன் கடந்து போனான்னு தெரியல. ஆனால் அவன் நின்ற இடம் இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் a climax. Yes, it's a climax. அந்த கிளைமாக்ஸ் என்னன்னா, there is no higher, இத காட்டிலும் ஹையர் எமோஷன்ஸ் இல்லாத ஒரு நிலை, உச்ச கட்டம். ஐ எம் டெட். எனக்கு 2 முறை அந்த அனுபவம் ஏற்பட்டிருக்குது. ஆல்மோஸ்ட் டெட். ஒரு முறை என்னுடைய 2வது மகன் பிறந்த ஒரு டைம்ல ஹாஸ்பிட்டல்ல இங்க இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ல கணவன்மார்கள் வைஃபோட என்ன பண்ணலாம் இருக்கலாம், டெலிவரி டைம் பிரகாரம் பண்ணக்கூடிய நேரங்கள்ல. என்னுடைய மனைவி பக்கத்துல இருக்கிற சடனா கிராஷ் டீமை கூப்பிட்டாங்க. கிராஷ் டீம்ன்றப்போ எமர்ஜென்சி நமக்கு தெரியும். உடனே கிராஷ் டீம் பெல்ல பிரஸ் பண்ண எமர்ஜென்சி கிடுகிடுன்னு எல்லாரும் ஓடிந்துட்டாங்க அந்த தியேட்டருக்குள்ள. everybody was panicking. The baby is struggling to breathe. என்னால் அந்த ஒரு வினாடி நான் அடைந்த அந்த அனுபவத்தை என்னால விவரிக்க முடியாது. I felt as if I'm dead. என்னுடைய பாடி அப்படியே கீழே விழுந்தது. என்னுடைய பாடி அப்படியே தரையில விழுந்துச்சு. As if I was dead. அப்ப ஐயா, நம்ம அந்தோனிதாஸ் ஐயா மான்கள் நீரோடைகள் வாஞ்சி கதறுவது போல, அது ஒரு சாதாரணமான ஒரு சர்ச் இல்ல அது. இட் வாஸ் நாட் இது சரி போறோம். ஒரு ஸ்காலர் எழுதுவாங்க அந்த வசனத்தை, ஐயா சொன்ன அந்த வசனத்தை, ஆத்துமா தர்ஸ்ட், அதுக்கு சொல்லும் போது நம்முடைய வாழ்க்கையில தர்ஸ்டே நம்ம அனுபவிச்சதே இல்லை. நான் உங்க கையில ஒரு கிளாஸ், எட்வர்ட் வீட்டுக்கு வராங்க, எப்படி ஒரு கிளாஸ் தண்ணி கொடுங்க எப்படின்றாரு. நான் சிங்க்ல போய் டர்ட்டி வாட்டர், மட் எல்லாமே அழுக்கான தண்ணி எடுத்து கொடுத்த குடிக்க மாட்டாரு. இஸ் நாட் தர்ஸ்டி. ஆனா உண்மையாக தர்ஸ்டா இருக்கக்கூடியவங்க எதையாயிலும் குடித்து தன்னுடைய தாகத்தை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு தாகம். அப்போ இந்த நிலையில வந்திருக்கிறார் தெரியுமா அந்த தாவீது. சாதாரண அதனால்தான் அவருடைய ஆத்துமா, அவருடைய சரீரம் கூக்கல் இருக்குது, கிரைங் அவுட், கம்பீர சத்தத்தோடு. இதுல 2 காரியத்தை நம்ம பார்க்கணும்.
நம்ம வந்து அந்த நிலைக்கு அடைந்தார் வந்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்கான பல முந்தைய அனுபவங்கள் என்ன பண்ணிருக்கோம் காரணமாக இருக்கும். What has brought him to the place that he has to cry out like that in rejoice? அல்லது வந்து நான் ஒன்றுமே இல்லை என்ற என்னுடைய முழு ஆத்துமாவும் அதை வாஞ்சித்து ஐ எம் ஈகர்லி இதை இல்லைன்னா என்னால வாழவே எனக்கு ஜீவனே இல்லைன்ற ஒரு நிலை. கிறிஸ்துவுக்குள் ஒரு ஓய்வை எப்பொழுது நாம் உண்மையாக வாஞ்சிப்போம் என்று சொன்னால் அதனுடைய முழுமையான தேவையை நாம் புரிந்து கொள்கிற வரைக்கும் அதை முழுமையாக வாஞ்சிக்க மாட்டோம். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பாடத்தினுடைய தலைப்பு வந்து தமிழ்ல நான் வாசித்துறேன். நானு அதனுடைய தலைப்பு வந்து களைப்பும் மனசோர்வும். களைப்பும் மனசோர்வும். இந்த ரெண்டு வார்த்தை குறித்து நீங்க சொல்லுங்களேன், உங்களுடைய புரிதல். களைப்பு, மனசோர்வு. களைப்பு பிசிக்கல், சரீரம் சார்ந்த ஒன்று. மனசோர்வு ஸ்பிரிச்சுவல் சோர்வு. சோர்வு என்பது மனம் சார்ந்த ஒன்று. களைப்பு, மனசோர்வு. களைப்பு, மனசோர்வு. எக்ஸாஸ்டட். எக்ஸாஸ்டட். நோ மோர் எனர்ஜி. மனசோர்வு ஏற்படுறதுக்கான காரணங்கள் என்ன? ரொம்ப நேரம் எடுக்கலாம். இது நம்ம இது மென்ஸ் கிளப் மாதிரி ஆயிடுச்சு. லேடிஸ் யாரும் பேச மாட்டாங்க, சிஸ்டர்ஸ் எல்லாம் அமைதியா இருக்கிறாங்க. நாம எதிர்பார்க்கறது எல்லாமே எதிரா வர்றது கூட ஒரு முக்கிய காரணம். நம்ம எதிர்பார்க்கிறோம், அது முற்றிலும் எதிர்ப்பாவே இருக்கும். சோ அது இமீடியட்டாவே அது ரியாக்ஷன் நமக்கு மனசோர்வத்தை கொடுக்கும் நினைக்கிறேன். ஏமாற்றம், எதிர்ப்பு, நம் பல காரணங்கள் இருக்கலாம் நம்ம சோர்வு ஏற்படுறதுக்கு, மனசோர்வு ஏற்படுறதுக்கு. மனசோர்வு சில நேரங்களில் வந்து சரீர சோர்வையும் ஏற்படுத்தும். கவனிச்சிருக்கீங்களா நீங்க? சரீர சோர்வு மனசோர்வை ஏற்படுத்தும், மனசோர்வும் சரீர சோர்வை ஏற்படுத்தும். பிரித்து பார்க்க முடியாத ரெண்டும் இட் இஸ் இன்டர்லிங்க்ட். மனசோர்வு ஏற்படுறதுக்கான காரணங்களை வேற ஏதாவது காரணங்கள் குயிக்கா சொல்லுங்க, நம்ம கடந்து போலாம். குயிக்கா ஒரு 5-10 மினிட்ஸ்ல முடிச்சிடறேன். பிசிக்கல் சோர்வு வந்து களைப்பு வந்து சில நேரங்கள்ல வந்து நமக்கு வந்து சரியாயிடும். அந்த பிசிக்கல் களைப்பு வந்து சரியாயிடும். மனசோர்வு வந்து சரியாகிறதுக்கு நாளாகும். ஆனா ரெண்டு சோர்வுமே வந்து இளைப்பாறுதல தேடுறது அப்படின்னு அர்த்தம். ரெஸ்ட்டை தேடுது ரெண்டு. ஆனா அந்த களைப்பு வந்து நமக்கு பிசிக்கல் வேலைனால அது நமக்கு ஒரு வேலை செய்யறேன், சரியாயிருவேன், எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தனா சரியாயிருவேன். ஆனா அந்த மனசோர்வு வந்து இம்மிடியட்டா ஈஸியா நம்ம நினைக்கிற மாதிரி சரியாகாது. அதுக்கு இட் வில் டேக் டைம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் நிறைய இருக்கிறாங்க. அந்த நீரிழிவு நோய், சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த சர்க்கரை அளவு திடீர்னு குறையிற பொழுது உடல் சோர்வும் ஏற்பட்டுவிடும். அவங்களால சிந்திக்க முடியாதபடிக்கு உள்ள சோர்வும் ஏற்பட்டுவிடும். இப்ப நம்ம உலகத்துல இப்ப பார்க்கல மிக ஆபத்தான, ரொம்ப அதி தீவிரமான ஒரு பிரச்சனை அது. உள்ளச்சோர்வுக்கு இன்னொரு காரணம் சொல்ல போனா, ஒண்ணு எதிர்பார்த்த பாஸ்டர் யோவான் ராஜா சொன்னது போல நாம் எதிர்பார்த்ததுக்கு ஆப்போசிட். நான் நன்மை செய்து, நன்மையிலேயே செய்து நன்மையை பெற்றுக் கொண்டவர்கள் நமக்கு எதிராக இருக்கிற பொழுது நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருக்கிறது பயிர் சொல்லி பார்த்தீங்களா? நன்மை செஞ்சுட்டே இருக்கிறோம், நம்ம எதிர்பார்க்கிற ரிசல்ட் அங்க இல்லை. அப்போ ஒரு சின்ன ஒரு மனத்துல ஒரு தளர்ச்சி ஏற்படுகிறது, சோர்வு. அந்த சோர்வு சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க. இப்போ சோர்வுன்றது வந்து நம்ம அயலார்கள், அதாவது கூட ஒர்க் பண்ணுறவங்க,
அவங்க கிட்ட நம்ம ஏதாவது எதிர்பார்க்கிற சூழ்நிலை வரும்போது அந்த காரியம் நடக்காதப்ப நமக்கு ஒரு சோர்வு ஏற்படும். இதே மனசோர்வுன்றது நம்ம கூடயே இருக்கிறவங்க, நம்ம வீட்டிலே இருக்கிறவங்க, நெருங்குறவங்க வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு துரோகம் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அதை நம்ம மனசில் நினச்சி டக்குன்னு ஒரு சைடு தலை வலிக்கும், அதை கண்டினியூஸாக தலை வலிக்கும். அதை நம்ம மனசோர்வு உள்ளக்குள்ள அந்த சொன்ன மாதிரி நமக்கு மனதில் ஏதாவது ஒரு உடம்பு சரியாமல் ஆகிற நிலைமை இருக்கும். அந்த மாதிரி மனசோர்வுன்றது வந்து நம்ம எதிர்பார்த்தவங்க கிட்ட ஒரு காரியம் நடக்காமல் அவங்களுக்கு நம்ம துரோகம் நமக்கு செஞ்சிடறாங்க பாருங்க. அதை வந்து சில காரியங்கள் நினச்சி அதை நம்ம ரொம்ப சோர்வை ஏற்படுத்தும் அந்த காரியம். இங்க வந்து பயன்படுத்தின இந்த ஆங்கில வார்த்தை வந்து ஓன் அவுட் சொல்லுவோம். நம்ம தமிழ்ல வந்து களைப்புன்னு ரொம்ப சாதாரண ஐம் டயர்ட், எக்ஸாஸ்டட், ஐம் டயர்ட், ஐம் எக்ஸாஸ்டட் சொல்றதுக்கும் ஐம் கம்ப்ளீட்லி ஓன் அவுட் வித்தியாசம் இருக்குமா சார்? எடுத்துக்கும் இஸ் இட் சேம் ஸ்டேட்? இல்ல கடைசி ஸ்டேஜ் நீங்க சொல்றது கடைசி ஸ்டேஜ் மாதிரி புரிஞ்சுட்டேன். I'm on out என்றப்போ is almost like I come to a dead end. கலைப்பு தமிழ்ல ஒரு நம்ம மொழிபெயர்ப்புல லிமிடேஷன்ஸ் இருக்கலாம், கான்டெக்ட்ல படிக்கலாம். கலைப்பு என்பது எல்லாருக்கும் எல்லா நேரங்களிலும் ஏற்படக்கூடிய ஒரு காரியம் இல்ல. கலைப்பு வந்து ஒரு சாதாரண எல்லாருக்கும் கலைப்பு சார் சொன்ன ஒரு மணி நேரம் கடினமா வேலை செய்த பிறகு இல்ல ஒரு மணி நேரம் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி செய்த பிறகு கலைப்பு ஏற்படலாம், சோர்வு ஏற்படலாம். ஆனால் I'm on out, எனக்கு இதுக்கு மேல எனக்கு ஒண்ணுமே இல்ல, I'm completely gone, damaged, it's almost end. சொல்லுங்க சார். சொன்னா ஒரு வலிவு இழந்த நிலை, முற்றிலுமாக வலிவு இழந்த நிலை, முற்றிலுமாக வலிமை இழந்த ஒரு நிலை, that's on out. So முழுமையான ஒரு தொய்வு on out. அங்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ஓன் அவுட். ஒரு சாதாரணமாக ஏற்படக்கூடிய களைப்பை பத்தி பேசல, முழுமையாக வலிமை இழந்த ஒரு நிலை, மனசோர்வு. மனசோர்வு வந்து இட்ஸ் a sign of a long term deterioration that is taking place in a person's life. திடீர்னு நம்ம என்ன பண்ணலன்னா ஒரு சோர்ந்து போன ஒரு நிலை சொல்ல மனசோர்வுன்னு சொல்றப்போ தொடர்ச்சியாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பல விதமான சம்பவங்கள் நடந்து அதனாலே அவர்கள் ஒரு 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 பரிதாபமான நிலையை அடையக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ஸ். ஆல்மோஸ்ட் இட்ஸ் டாக்கிங் அபவுட் ரெண்டு வார்த்தையுமே, மனசோர்வும் களைப்பும் ரெண்டுமே சாதாரணமா அனுதினமும் நம்ம ஏற்படக்கூடிய ஒரு வார்த்தை குறித்து குறிப்பிடாதபடி ஒரு ஒரு கடைநிலை, கடைசி நிலையிலே வந்து நிற்கக்கூடிய ஒரு அனுபவம். ஆல்மோஸ்ட் லைக் எவ்ரிதிங் இஸ் லாஸ்ட். இந்த 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 நாள் வாரத்தினுடைய பாடத்தினுடைய அந்த பகுதியுடைய வசனவுடைய போக்கஸ் எங்கன்னா ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை நம்ம பரிச்சயமான வேத பகுதி. அவருடைய சிருஷ்டிப்பை எல்லாவற்றையும் முடித்து எல்லாம் நேர்த்தி என்று தேவன் சொன்ன பிறகு மனிதனுக்கு ஓய்வு அவசியம் என்பதையும் அதை அங்க சொல்லி முடிக்கிறார். Even very beginning of creation, God knew even before we could get tired. நம்ம வந்து அந்த நிலைக்கு பாவத்தினால் மனிதன் தள்ளப்படுவதற்கு முன்பதாகவே மனிதனுக்கு ஓய்வு அவசியம் என்பதை குறிக்கக்கூடிய வசன பகுதி. கடவுள் ஒரு அழைப்பை கொடுக்கிறார் நமக்கு. சிருஷ்டிப்பை முடித்த மாத்திரத்திலே நமக்கு ஒரு ஓய்வை வைத்து சரீர பிரகாரமாகவும் மன ரீதியாகவும் மனிதனுக்கு ஓய்வு எவ்வளவு முக்கியம் என்பதை சிருஷ்டிப்பிலே தேவன் என்ன பண்ணிட்டாரு. இன்னைக்கு நம்ம முதல் ஆரம்பத்துல சொன்னல, நம்ம கிறிஸ்துவுக்குள் ஏற்படக்கூடிய ஒரு ஓய்வு, அதனுடைய கிறிஸ்துவுக்குள் இல்லாத ஒரு அனுபவத்திலும் ஓய்வை பெற்று பேசுறோம். ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை பாடத்தினுடைய காரியம் நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு பல விதமான இந்த சோர்வு, இந்த களைப்பு, மன அழுத்தம், மன தளர்ச்சி அல்லது மன உளைச்சல், இவை எல்லாவற்றுக்கும் ஒரு காரணத்தை வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இந்த சரீரத்துக்கும் இந்த மனதிற்கும் போதுமான ஓய்வை நாம் தருவதில்லை.
we are not giving this body enough rest this body needs. We are not giving this mind the enough rest that mind needs. நம்ம யோசிக்கலாம். இப்ப கூட நான் எங்கேயும் வெளியெல்லாம் போல, வீட்டுல தானே இருக்கிறோம், வீட்டுல தானே வேலை செய்யறோம், இதுல நான் டயர்ட் ஆயிட போறோம் நம்ம அப்படி யோசிக்கலாம். ஆனா இந்த சரீரத்திற்கும் இந்த மனதிற்கும் ஓய்வு அவசியம் என்பதை தேவன் ஆதியிலே சிருஷ்டிப்பில் என்ன பண்ணிட்டாரு, கொடுத்து விட்டார். இதுல 2-3 வசனங்கள் இந்த நாளுக்குரிய பாடத்துல குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதுல குறிப்பிட்ட மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, கிறிஸ்து அந்த நிலையில் இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் ஒரு அழைப்பை தருகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 11வது அதிகாரம் 28வது வாக்கியத்துல வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற அனைவரும் நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன பண்ணுகிறேன், இளைப்பாறுதலை தருகிறேன். நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, தேவன் நமக்கு எப்படி வாழ வேண்டும் என்று ஒரு வரைமுறையை கொடுத்திருக்கிறார். எஸ், given us a guidelines, வாழ்வு முறை. இவ்வளவு உறக்கம், இவ்வளவு உனக்கு ஓய்வு தேவை, நீ இதெல்லாம் செய்யணும்னு கர்த்தர் ஒரு வரைமுறையை கொடுத்திருக்கிறார். அந்த வரைமுறையை மீறி நான் அதை மதிக்காதபடி வாழ்ந்த பிறகு அதனால் எனக்கு வாழ்க்கையில ஏற்பட்ட இந்த சோர்வு, பாரம், களைப்பு ஏற்படக்கூடிய நிலையில் வந்தாலும் அந்த நிலையிலிருந்து விடுதலை கொடுப்பதற்கு கர்த்தர் நமக்கு ஒரு அழைப்பை தருகிறார். கிறிஸ்துவுக்குள் ஒரு ஓய்வு என்பது தேவனும் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த வரைமுறைகளை மீறி நடந்த பிறகு அதனால் ஏற்பட்ட பாதிப்பிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை, அந்த ஓய்வு. நான் சிம்பிளா ஆங்கில சொல்லி முடிச்சிடறேன். God has given us a clear guidelines how we could maintain good health and a sound mind. நல்ல சரீர ஆரோக்கியத்தையும் நல்ல சமநிலையான மனதை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக கர்த்தர் வேதாகமத்தில் பல வழிகளை, ஆலோசனைகளை, சட்ட திட்டங்களை கொடுத்திருக்கிறார். அதை மீறி ஐ அபியூஸ், தமிழ் வார்த்தை தெரியல, அபியூஸ், நான் அது மீறி தவறாக பயன்படுத்துகிறேன். அதை மீறி தவறாக பயன்படுத்தி அதை மதிக்காதபடி நான் வாழ்ந்திருந்த போதிலும் அதனால் எனக்கு பல பாதிப்புகள், நஷ்டங்கள் என் வாழ்க்கையில் ஏற்பட்டு மன சோர்வில் தள்ளப்பட்ட நிலையிலே எனக்கு அதிலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கக்கூடிய அனுபவம் தான் கிறிஸ்துவுக்குள் ஒரு ஓய்வு. அப்போ நான் கிறிஸ்துவுக்குள் ஓய்வை நான் எப்படி பாக்குறேன்னா, இட் இஸ் ஆல்மோஸ்ட் ரெஸ்டோரேஷன், மீட்பு. ஐ லாஸ்ட் என்னுடைய பலத்தை, என்னுடைய சமநிலை, என்னுடைய எல்லா ஆரோக்கியமான நிலையும் இழந்த பிறகு அதிலிருந்து ஒரு மீட்பை கொடுத்து மறுபடியுமாக என்னுடைய வாழ்க்கை புதுப்பிக்கிற அனுபவம் கிறிஸ்துவுக்குள் ஒரு ஓய்வு. துஷ்பிரகாரம், கரெக்ட், துஷ்பிரயோகம், நல்ல கரெக்டான வார்த்தை. அபியூஸ், ஓகே. சங்கீதம் ஒரு வசனத்தை மாத்த நான் வாசிக்க முடியும். சங்கீதம் 4:8, சங்கீதம் 4:8. வாசிக்கிறீங்களா நம்ம நிமல் பிரதர்? சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே எனக்கு சுமையை தாங்க பண்ணுகிறீர். இது பாஸ்டர் பிரபாகர் சொன்ன ஒரு வார்த்தை. பாருங்களேன், பல வாழ்க்கையில எத்தனை சம்பவங்கள் கடந்து போனாலும் ஆனால் அந்த நித்திரை என்பது ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு அனுபவம். அந்த நித்திரையிலே ஒரு நம்பிக்கை. சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், in peace I will be able to sleep. ஏன் என்று சொன்னால், நீர் ஒருவரே என்னை சுகமாய் தாங்க பண்ணுகிறீர். இளைப்பாறுதல், கிறிஸ்துவுக்குள் ஒரு இளைப்பாறுதல். எனக்கு பெரிய பாரம் இருக்கிறது, எனக்கு அடுத்த நாள் விடிந்தால் நான் எவ்வளவு பிரச்சனைகளை நான் சந்திக்க வேண்டும், எனக்கு முன்பதாக எவ்வளோ இருக்கிறது. ஆனாலும் நான் சமாதானத்தோடு நித்திரை செய்கிறேன். ஏன் என்று சொன்னால், நீர் ஒருவரே என்னை சுகமாய் தாங்க பண்ணுகிறீர்.
தங்க பண்ணுகிறீர். தங்க பண்ணு, சுகமாய் தங்க பண்ணுகிறீர். எக்ஸலண்ட் ஒரு வாக்குத்தத்தம். கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஓய்வு, இட் இஸ் a restoration. இதுதான் வந்து பெரிய வித்தியாசம். உலக பிரகாரமா இருக்கக்கூடிய அந்த ஓய்வுக்கும் இதற்கும் வந்து இட்ஸ் ஹீலிங். கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஓய்வு அது வந்து ஒரு இட்ஸ் ஹீலிங், இட்ஸ் ரெஸ்டோரேஷன். தொடர்ந்து நம்ம வந்து இந்த வாரத்துல வந்து பல காரியங்களை நம்ம பார்க்கிறோம். நாளை தினத்துல ரொம்ப நல்லா இருக்கும், நீங்க கலந்துக்கணும். ரன்னிங் ஆன் எம்டி, ரன்னிங் ஆன் எம்டி ரொம்ப நல்லா இருக்கும் அந்த அந்த மண்டேயோட போர்ஷன். ஒருவேளை வந்து இந்த 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 இன்னொரு வசனத்தை மாத்திரம் நான் வாசித்து முடிக்க இருக்கிறேன். மார்க் 6:31 அதை வாசித்து நம்ம முடிச்சிடும். மார்க் 6:31. அவர் அவர்களை நோக்கி, வனாந்தரமான ஓரிடத்தில் தனித்து சற்றே இளைப்பாறும்படி போவோம் வாருங்கள் என்றார். ஏனெனில் வருகிறவர்களும் போகிறவர்களும் அநேகராய் இருந்தபடியினால் போஜனம் பண்ணுகிறதற்கும் அவர்களுக்கும் சமயம் இல்லாதிருந்தது. பாருங்களேன், இப்போ வந்து சிலர்களை வந்து அடிக்கடி நான் எனக்கு சொல்லி கூடக்கூடிய ஒரு காரியம், there is nothing to be proud of being busy. ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க, நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன். there is nothing to be proud of busy. கிறிஸ்துவுக்கு வந்து 3.5 ஆண்டுகள் தான் இருக்குது. அவருக்கு தெரியும் 3.5 ஆண்டுகள் முடிந்த மாத்திரத்திலே கல்வாரியில சென்று மரித்து உயிர்த்தெழுது பரமேறி செல்லக்கூடியதுன்றது எல்லாம் அவருக்கு தெரியும். ஆனாலும் அவருக்கு கொஞ்சமான காலகட்டம் இருந்தும் அவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய சரீரத்திற்கு கொடுக்க வேண்டிய ஓய்வையும் தன் மனதிற்கு கொடுக்க வேண்டிய ஓய்வையும் என்ன பண்ணார், அவரு கொடுத்தார். நம்ம இதுக்கு முன்ன பயன்படுத்தின வார்த்தை அபியூஸ் அண்ட் வயலேஷன். அதனுடைய முக்கியத்துவத்தை என்ன பண்றாங்க இங்க சொல்றாங்க. கிறிஸ்துவை காட்டிலும் ரொம்ப டிமாண்டிங் பர்சன் யாரா இருந்திருக்க முடியுமா? வாஸ் தி மோஸ்ட் டிமாண்டிங் மேன். இல்ல சில நேரங்கள் வந்து எனக்கு எல்லா இடத்துலயும் கூப்பிடுறாங்க, இங்க கூப்பிடுறாங்க, அங்க கூப்பிடுறாங்க, நம்ம பெருமையை பேசிக்கலாம். ஆனா கிறிஸ்து வந்து 24/7 he needed by all people. பட் ஸ்டில் அப்படி இருந்த போதிலும் தன்னுடைய சரீரத்திற்கும் தன்னுடைய மனதிற்கும் சோஷியல் எவ்ரி ஆஸ்பெக்ட் தன்னுடைய தேவனுடைய அவர் வகுத்திருக்கிறார்ல. God has given a guidelines how this body has to be safeguarded and protected and maintained. அதை மீறி இராதபடி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தார். 2 முக்கியமான பாடத்தை நான் கத்துக்கிறேன் இந்த நாளுக்குரிய பாடத்தில். முதலாவது, நான் என்னுடைய சரீரம், என்னுடைய ஆத்துமா, என்னுடைய மனது, அவைகளை நான் பாதுகாக்க வேண்டும். தேவனுடைய பிரமாணங்கள், அவர் எனக்கு என்ன போதித்திருக்கிறாரோ அதை செய்யணும். I should not violate or abuse my health. 2வது, புத்தீனமாக நான் அப்படிப்பட்ட காரியங்களை செய்திருந்தாலும் அதனால் பல நஷ்டங்கள் ஏற்பட்டு ஓன் அவுட் எல்லாம் இழந்த நிலையில் இருந்தாலும் அதிலிருந்து மீட்கத்தக்கதாக கர்த்தர் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு ஓய்வை வைத்திருக்கிறார். நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் ஊட்டக்கூடிய ஒரு இந்த வாரத்தின் பாடம். தொடர்ந்து நாளைக்கு நம்ம படிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். அருமையான ஒரு பாடம். அவரே கேள்வியோடு பதிலோடு எல்லாவற்றையும் ஒரு கலந்துரையாடல் முறையில் நல்ல அழகாக நடத்தி கொடுத்தாங்க. அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நேரத்தை, ஏன்னா எல்லா கேள்விகளும் நம்மளே கேட்டு எல்லாம் கலந்துரையாடி பேசிட்டு எல்லாரும் பதில் ஒரே ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் பாஸ்டர். சொல்லுங்கப்பா ஐயா. இந்த வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்படிங்கும்போது அவர் ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை சொல்ற மாதிரி தெரிஞ்சது. கொஞ்சம் நம்ம ஆழமா பார்ப்போம்னா எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ், இன்ட்ரோவர்ட்ஸ் 2 விதமான மக்களை பார்க்கிறோம். ஒண்ணு வெளியரங்கமான மக்கள், வெளியரங்கமாக இல்லாத மக்கள். அதை பிரிக்கும் பொழுது
அந்த இன்ட்ரோவர்ட்ஸ்ல வந்து டெம்பரமெண்ட் படி மெலாங்கலிக் அண்ட் பிளக்மெட்டிக் 2 குரூப் இருக்கு. எப்பொழுதுமே சோர்ந்து இருக்கிறவங்க, அவங்க வெளியே பகிர்ந்து கொள்ள மாட்டாங்க, கலந்து உறவாட மாட்டாங்க, தனக்குள்ளேயே வைத்து அதன் சொல்ல நொந்து நூலாகி மாய்ந்து போகிறவர்கள் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. இன்ட்ரோவர்ட்ஸ், மெலாங்கலிக் அண்ட் பிளக்மெட்டிக், அந்த 2 பேரும். அப்படிப்பட்டவங்களை ஆண்டவர் சொல்றார் ஸ்பெசிபிக்கா. எல்லாருக்கும் வருத்தம் இருக்குது, எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குது. நாம் நம்மை ஒரு சுயோசோதனை செய்து, நான் ஒரு இன்ட்ரோவர்ட்டா இருந்தா இயேசு கிறிஸ்து போகணும், மெலாங்கலிக் இருந்தா இயேசு கிறிஸ்து போகணும். அது ஒரு டெம்பரமெண்ட் அண்ட் சைக்காலஜில சேர்த்து படிக்கும் போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ரொம்ப டீப் ஸ்டடியா போகலாம் அதுல. பட் நமக்கு நேரம் சுருக்கமா இருக்கிற இது ஒரு சின்ன அவுட்லைன். தொடர்ந்து நீங்க தேடி பார்த்து வாசிக்கலாம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் தே ஆர் இன்ட்ரோவர்ட்ஸ். தமிழ்ல கரெக்டாக சொல்ல தெரியல. அதை வெளியாற்றை பகிர்ந்து கொள்ள மாட்டாங்க, பழக மாட்டாங்க, கலந்து உரையாட மாட்டாங்க, உறவாட மாட்டாங்க. மெலாங்கலிக் அண்ட் பிளக்மெட்டிக்ல 2 குரூப் இருக்கு. அதுல ஒருவேளை நீங்க ரெஃபர் பண்ணி பாத்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸ்பிரிச்சுவலி இட் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ டாக்டர். பாஸ்டர் அந்தோனி அவங்க கை தூக்கிருக்காங்க. பாஸ்டர். ஹலோ. கேக்குதுங்க பாஸ்டர், பேசுங்க. கேக்குதுங்களா? ஓ சாரி. பாஸ்டர் சொன்னதுலயே ரொம்ப 2 பாயிண்ட் சூப்பர். அந்த ஸ்ட்ரக்சர்ட் லைஃப், கடவுள் நமக்கு ஒரு, இப்ப எப்படி ஒரு ஆர்கிடெக்ட் வந்து ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு எப்படி ப்ளூ பிரிண்ட் கொட்டேஷன் எல்லாம் போட்டு தர்றாரு, அந்த மாதிரி கடவுள் நமக்கு ஒரு கட்டமைப்பு வச்சிருக்கிறாரு. அது பிரகாரம் நம்ம வாழணும். அடுத்தது வந்து பாஸ்டர் கூட டச் பண்ணாங்க, அந்த இன்னைக்கு வந்து 24/7 சொசைட்டில லிவிங் இன் 24/7 சொசைட்டி. இன்னைக்கு ப்ரொடக்டிவிட்டி. இப்போ ஒரு சின்ன உதாரணத்துக்காக சொல்றேன். 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பப்ளிஷிங் ஹவுஸ்ல இருந்த மெஷினுக்கும் இப்ப இருக்கிற மெஷினுக்கும் நிறைய வித்தியாசம். ஆனா அன்னைக்கு என்ன சாதிச்சாங்களோ அதை விட நான் ஒன்னும் அதிகமா சாதிக்க முடியல. நாங்க அன்னைக்கு எப்படி செஞ்சாங்களோ அதை விட ரொம்ப குறைவா தான் இருக்குது ஒழிய. எதுக்கு சொல்றேன்னா, மெஷின் எல்லாம் வந்து நமக்கு இதா இருக்குது, அந்த அளவுக்கு மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்ஸ், அது எக்ஸ்பென்ஸ், இது எக்ஸ்பென்ஸ், அப்படி இப்படி பவர் அப்படி போகுது. எதுக்காக சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நம்ம மெச்சூர்ட் கிறிஸ்டியனா பிஹேவ் பண்ணணும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிக்னல்ல போனதையே நம்ம அந்த எல்லோ சிக்னலுக்கு வெயிட் பண்ண மாட்டேங்கிறோம், அந்த ரெட் இது அது பேர் என்ன கிரீன் சிக்னலுக்கு டக் 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 நம்மளும் வந்து மற்றவங்கள மாதிரியே அவசரப்பட்டு நம்ம வந்து என்ன செய்யறோம், அந்த இதுல இந்த களைப்பு மனச்சோர்வு அப்படிங்கிறத விட களைப்பு, ஐயா சொன்னாங்க கரெக்டா, களைப்போட இன்னும் ஒரு அடி மேல. எங்க ஊர் பாசையில சொல்லிடுவாங்க, செத்தே சாக அடிச்சுட்டாயா, அப்படியே செதைஞ்சு போயிட்டேயா நான் வேலை, அப்படி களைப்போட என்ன எடுத்துட்டாங்க ஐயா, நொறுக்கி எடுத்துட்டாங்க அப்படிங்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரியான காலகட்டத்துல வாழ்றோம். இந்த 24/7 வந்து இப்ப ஏன் இதுலயே நான் பாக்குறேன், பப்ளிஷிங் ஹவுஸ்லயே பாக்குறேன், சில பேர் 2 ஷிஃப்ட் 3 ஷிஃப்ட் வேலை செய்வாங்க. அவங்களுக்கு வந்து டபுள் கொடுக்கணும். கவர்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரம் ஓட்டி ஓவர் டைம் வந்து 2 கொடுக்கணும். அவங்க காசுக்காக அவங்க உடம்ப வந்து என்ன செஞ்சுக்கிறாங்க, தூங்கல. இது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். ஆனா வேலையும் முடியணுமே. ஆக நம்ம அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழாம, நம்ம கடவுள் சொன்ன பிரகாரம், அது ஏரோப்ளேன்ல போனாலும் சரி, ஹெலிகாப்டர்ல போனாலும் சரி, இல்ல மாட்டு வண்டியில போனாலும் சரி, நம்ம எப்பவுமே கன்சிஸ்டண்டா வாழணும். அவருடைய வழியில வாழ்ந்தோம்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும், ரெஸ்ட் கிடைக்கும். கடவுள் ஆசீர்வதிப்பார். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், நான் தேங்க்யூ பாஸ்டர். பிஸினஸ் இஸ் நத்திங் டு பி ப்ரௌட் ஆஃப். நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன் நான். அதுல ஒரு பெரிய பெருமை இல்லை. ஆக்சுவலா நம்ம ஆண்டவருக்கு எது செய்ய சொல்ல அழைச்சிருக்கோ அதை செய்த நம்ம போதும். 1979 என்ன சொன்னாங்கன்னா, இந்த மிஷனரிஸ் புதிய புதிய கண்டுபிடிப்புக்கெல்லாம் வந்து மனுஷனுக்கு அதிகமான ஓய்வை கொடுக்க போதுன்னு சொன்னாங்க. ஆக்சுவலா they told மனுஷன் வந்து 4 நாள் வேலை செய்தா போதும், மற்ற மிஷன்ஸ்லாம் அவனுக்கு வந்து அவ்வளவு ஃப்ரீ ஆக்க போகுதுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் பொய்ன்றது நம்ம இன்னைக்கு பாக்குறோம். மிஷன்லாம் வந்து நம்மளுடைய நேரம் ஒன்றும் குறையிலே. இன்ஃபேக்ட் we are working more. அதான் நிதர்சனமான ஒரு உண்மை. நமக்கு வந்து
நம்ம வீடு எடுத்துப்போமே, நம்ம வீட்டு எடுத்துப்போமே, நம்ம வந்து நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து அவங்க கையால செய்த காரியங்களை இன்னைக்கு வந்து நம்ம வேகமா மிஷின்ல செய்யறோம். ஆனா அவங்கள்ட்ட இருந்த அந்த வாழ்க்கை முறை ஓய்வு நம்மள்ட்ட இல்லையே. நம்ம கையில துணியில துவைக்கிறது இல்ல, அட்லீஸ்ட் நாங்க இந்த பக்கம் கையில துவைக்கிறது இல்ல, மா வந்து கையில ஆட்டுறது இல்ல, நம்ம எதுவுமே செய்யறது எவ்வளவு முன்னேற்றம். ஆனா வந்த போதிலும் மனிதனுக்கு ஓய்வற்ற ஒரு நிலை. எதற்கு காரணம்? we are violated. தேவன் நமக்கு வைத்திருந்த அந்த வாழ்க்கை முறை மேனுவல் என்ன பண்ணல, நான் பகிர்ந்து கொள்றதுல ரொம்ப ஒரு லாஸ்ட் இன்டரப்ஷன். சொல்லுங்க. இந்த ஒர்க்கஹாலிக், இப்போ பாஸ்டர் அந்துல்தாஸ் சொல்றாரு பாத்தீங்கன்னா, ஒர்க்கஹாலிக் அது ஒரு பாவம். தொடர்ந்து வேலை செஞ்சு வேலை காசு வேலை செய்யறது ஒர்க்கஹாலிக் இருக்கிறது ஒண்ணு. இன்னொன்னு வந்து செய்து முடிக்க முடியாத வேலையில செய்து முடிக்க முடியாத தீவிரம். நம்ம நிறைய பேசலாம் அதை பற்றி. இப்போ நான் பிரின்சிபலா இருக்கும் பொழுது ஆபீஸ பூட்டிட்டேனாக்க நான் பிரின்சிபல் இல்ல, ஜான்சன் சாமி ஆயிருவேன். நான் இதுக்கு யூ ஷுட் ஹவ் நோட்டட் இட். பிரின்சிபல் ஆபீஸ பூட்டிட்டு சாக்கின வெளியே வந்தாச்சுன்னா, I never think I'm a principal. I just become a casual man. I forget all the school works. அப்போ அது ஒரு பழக்கம். அது workaholic is also something that is a very big dangerous cause for this fatigue or the நம்மட எக்ஸாஸ்ட் ஆகிறதுக்கு. workaholic plus melancholic ரெண்டுமே தேவனுக்கு எதிரான காரியம். தெரியல, நான் பாத்தர் எவ்வளவு எழுதிருக்கிறாரு எனக்கு தெரியல. நம்ம ஒருவேளை வரப்போற நாட்டுல படிக்க முடியும் நம்புறேன் நான். நாளைக்கு வருது இந்த நம்ம சொன்ன சில காரியம் நாளைக்கு வரும். ரன்னிங் இன் எம்டி நாளைக்கு வருது. நம்ம சொன்னதே நம்ம மீறக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் தூங்குன நேரத்தோட நீங்க தூங்குன. நீங்க தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ பாஸ்டர் எட்வின் பாஸ்டர். அவருக்கு தான் இழுப்பாறுதல் தேவை. நீங்க அவரு சரி, நான் ஓய்வு எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். கூப்பிட்ட மாத்திரத்துல நான் முடிக்க வேண்டியதாயிட்டு. இந்த வேலையில பாஸ்டர் எபி, நமக்கு 3 குறிப்புகள் இருக்கு பார்த்து, தயவாக இதை கவனிக்கும்படி தாழ்வோடு கேட்டுக்கொள்கிறேன். நம்ம சற்று இந்திய தேசத்துக்காக தொடர்ச்சியாக நாம் ஜெபம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இந்த COVID-19 பாதிக்கப்பட்டிருக்கிற திருச்சபை விசுவாச பிள்ளைகள், போதகர்மாரும் அவர்களுக்காகவும் அவரோட குடும்பங்களுக்காகவும் நாம் ஜெபத்துல நினைவு கூற இருக்கிறோம். அடுத்ததாக திருமதி ஜெயராக்கினி தனராஜ், போதகர் பவுல் வில்மோட்டுடைய தாயார், இந்த சனிக்கிழமை தினத்துல 26ஆம் தேதி ஜூன் மாதத்துல இது 2 நாள் முன்னுக்கு தான் அவங்க காலமாயிருக்கிறாங்க. ஆகையினால அவர்களுக்காக, அவர்களுடைய குடும்பத்துக்காக நாம் ஜெபம் எடுப்போம். கர்த்தர் அந்த குடும்பத்தை சமாதானத்தினால காத்தர் வழி நடத்துவாராக. இந்த வேலையில பாஸ்டர் எபி, நீங்க இந்த வேலை இந்த 3 ஜெப குறிப்புகளுக்காக நீங்க ஜெபம் எடுக்கும்படி தாழ்வோடு கேட்டுக்கொள்கிறேன். பசங்களுடைய மைக் அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே. எங்கள் நேசிக்கிற அன்பின் தகப்பனே, இந்த நல்ல மாலை பொழுது, இரவு பொழுதுக்கு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் ஒன்று கூடி ஒரு சில மணி நேரங்கள் உங்களுடைய சத்திய வசனங்களை நாங்கள் தியானிக்கும்படியாக நாங்கள் எங்களுக்கு கொடுத்த நேரத்துக்கு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இவை எல்லாவற்றையும் நாங்கள் சில நேரங்களை வாசிக்கிற வேளையில் நாங்கள் குற்ற உணர்வு எங்களிடத்தில் ஏற்படுகிறது. நாங்கள் அநேக நேரங்களிலே உம்முடைய பிரமாணங்கள், நீர் எங்களுக்கு வகுத்த அந்த விதிமுறைகள், நாங்கள் எப்படி நேர்த்தியாக வாழ வேண்டும் என்று நீங்கள் போதித்திருக்கிறீர்கள். அவை எல்லாவற்றையும் நாங்கள் மீறி நாங்கள் வாழ்கிறோம். அதை மதியாதபடி வாழ்கிறோம். எங்களுடைய குற்றம் குறையில் கர்த்தர் மன்னிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீர் கொடுத்த இந்த ஆசீர்வாதங்கள், இந்த சரீரம், இந்த ஆத்துமா, இந்த சிந்தை, இவைகளை நாங்கள் நல்ல முறையிலே பயன்படுத்தவும், எங்களுடைய சரீரத்திற்கும் எங்களுடைய மனதிற்கும் கொடுக்க வேண்டிய ஓய்வு நாங்கள் கொடுக்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு புத்தி உள்ள சிந்தையை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் அப்படி மீறி நடந்து அதனால் பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தாலும் அவைகளிலிருந்து எங்களுக்கு மீட்புக்கு தக்கதாக நீர் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு பெரிய வழிமுறை வைத்திருக்கிற, ஒரு ஓய்வை வைத்திருக்கிறதுக்கு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து இந்த பாடங்களை நாங்கள் வாசிக்கிற வழியிலே நாங்கள் அதன்படி ஜீவிக்கும்படியாக எங்களுக்கு பலன் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே கொடுக்கப்பட்ட இந்த விசேஷத்தை ஜெப குறிப்புகளுக்கெல்லாம் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் தாமே தொடர்ந்து இந்தியா தேசத்தை நீர் பாதுகாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இதனால் பாதிக்கப்பட்ட, கோவினால் பாதிக்கப்பட்ட
இந்த 2வது அலையினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒரு பாதத்தில் வைக்கிறோம். ஒவ்வொரு நபர்களையும் நாங்கள் உங்களுடைய பாதத்தில் வைக்கிறோம். கர்த்தருடைய கிருபை அவர்களை தாங்கவும், அவர்களை நடத்தவும், உங்களுடைய பரிபூர்ண சித்தம் அவருடைய வாழ்க்கையை நிறைவேறத்தக்கதாக நீ காத்துக்கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம். இந்திய அரசாங்கத்திற்காகவும் மாநில அரசாங்கத்துக்காகவும் அதற்காக தொடர்ந்து பாடுகிற பல என்ஜிஓஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபைகளுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பள்ளிகளுக்காக ஜெபிக்கிறோம், மருத்துவமனைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொரு ஆர்கனைசேஷனோடு இருந்து அவர்களுக்கு வேண்டிய ஞானத்தை பரலோகத்திலிருந்து தந்து தொடர்ந்து நீர் அவர்களை நல்வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபித்துக் கொள்கிறோம். திருச்சபை அங்கத்தினருக்கான விசேஷித்த வண்ணமாக ஜெபிக்கிறோம். போதகர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த கோவினால் பாதிக்கப்பட்ட போதகர் திருச்சபை அங்கத்தினர் கர்த்தர் கிருபையாக மனமிறங்கி உம்முடைய கிருபையினாலே அவர்களை முடிசூட்டி பாதுகாத்து அவர்களை நீ சுகப்படுத்த வேண்டும். நாங்கள் மிகவும் இடத்துல வருந்தி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய கிருபை அவர் மேல் காட்டியுள்ளோம். பாஸ்டர் பால் வில்மாட்டுடைய தாயார் இறந்தார்கள் நாங்கள் கேள்விப்பட்டு மிகுந்த வருத்தப்படுகிறோம். தன்னுடைய தாயரை சென்று பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இந்த ஊழியக்காரருக்கு. கர்த்தர் அவர்களோடு கூட இருக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். அதனால் பாதிக்கப்பட்டு தாய் இழந்த குடும்ப அங்கத்தினர், மனைவி இழந்த கணவர் ஒவ்வொருவருக்கும் கர்த்தரே ஆறுதலா இருக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். கர்த்தாவை நீர் அவர்களை பாதுகாத்தலும், உம்முடைய கிருபையினாலே அவர்களை முடிசூட்டி நீர் எங்களுக்காக வாக்குத்தத்தம் பண்ணின அந்த நித்திய வாழ்வு, அந்த நம்பிக்கையோடு கூட அவர்கள் மன சமாதானத்தை பெற்றுக்கொள்ள நீர் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். இந்த கூட்டங்களுக்காக செபிக்கிறோம், நடத்துகிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் பேர் பேராக தனித்தனியாக நீ ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்யம் ஐக்கியமும் நாம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக, ஆமென். ஆமென். நன்றி பாஸ்டர் எபி அவர்களுக்கு. இந்த குழுவில் இணைந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சுவாச பிள்ளைகளுக்காகவும் ஸ்தோத்திரிக்கிறேன். நம்ம அருமையான ஒரு கருத்துகள் இந்த நாள் நாம கேட்டோம், பகிர்ந்து கொண்டோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாளை தினத்துல நாம மீண்டும் இதே நேரத்துல நாம் இணைய இருக்கிறோம். நாளை தினத்துல நமக்கு பாடத்தை எடுத்து கொடுப்பதற்கு சகோதர விமல் அவர்கள் நாளை தினத்துல நம்ம மத்தியில இந்த பாடத்தை எடுத்து கொடுக்க இருக்கிறாரு. தயவாக திங்கட்கிழமை உணர்வு வறட்சி என்ற தலைப்பின் கீழே அவர் நமக்கு இந்த பாடத்தை எடுத்து கொடுக்க இருக்கிறாரு. தயவாக எங்களோட கூட இந்த இணைப்புல இணைந்திருக்கும்படி தாழ்வோடு வேண்டிக் கொள்கிறோம். நம்ம விடை பெறலாம். நன்றி, வணக்கம். குட் நைட்.